Hi Prabhu. Hi Revan. Hi. Hi, Hi. Hi. Hi Prabhu. Hi Revan. இன்னைக்கு வந்து விக்கி அப்புறம் பிரசாத் அவைலபிள் இல்லை. அதுக்கு பதிலாக ரேவன்ட்டோட ஃப்ரெண்ட் பிரபுன்றவர் வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு மேட்ச் பஞ்சாப் வர்சஸ் கேகேஆர் மேட்ச் ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ இனிஷியல் ஸ்டார்ட்டோட போகலாம். பிரபு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துட்டு பஞ்சாபுக்கு வந்துட்டு ஒரு லக்கு நிறையா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் நிறையா கேச்சஸ் விட்டாங்க இனிஷியலாக, நிறையனுக்கும் சால்ட்டுக்கும். அண்ட் இன்னொன்று என்னென்னா கேகேஆர் பண்ண பிளண்டர் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் ஷுட் பி பிளேட் இன்ஸ்டீட் ஆஃப் வெங்கடேஷ் ஐயர் பிளேஸில். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் பவுலிங்கில் கொஞ்சம் வந்துட்டு லைக் கேகேஆர் இஸ் நாட் எஃபெக்டிவ் பிகாஸ் லைக் இன்னும் ரசல் வந்துட்டு அவர் ஸ்லோயர் பால்ஸ்லாம் எஃபெக்டிவாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் இன்னைக்கு ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு அவர் பண்ண ஒரு தப்பு. ரொம்ப ஸ்லோயர் பால்ஸ்லேயே வந்துட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் வருண் சக்கரவர்த்தி அவரோட லைன் சரியில்லை. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் மட்டும் ஏதோ வேற ஏதோ ட்ராக்ல பவுலிங் போட்டார் போல. 4 ஓவர் 24 ரன் தான் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்த ஒரு டீமு அவர் மட்டும் தனியாக ஒரு 6 எக்கானமியில் பவுலிங் போட்டிருக்காருன்னா அவரை வந்துட்டு கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஆக்சுவலாக லைக் இந்த T20 வேர்ல்டு கப் வருது, மிஸ் பண்ணுவாங்க வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக சுனில் நரேனை. ஸோ இதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். ரேவன் நீங்க பேசுங்க. ரெண்டு சைடுமே பேட்டிங் பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்க. கேகேஆர் கற்றுனா வந்து ரிங்கு சிங் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அஞ்சு இடத்துல ரிங்கு சிங் வந்துருக்குங்க அந்த ஓவரை. அவருக்கு கடைசி 3 பால் அவருக்கு கிடைச்ச சான்ஸே கிடைச்சிது. ஸோ இல்லைன்னா 290 போயிருக்கு அந்த ஸ்கோரு. ரிங்கு சிங் மட்டும் முன்னாடியே வந்திருந்தாருன்னா இது 290 சேஸ் ஆகிருக்கும். ஆனால் மறுபடியும் அதை 290 கூட அவங்க அடிச்சிருப்பாங்க போயிருக்கு. அப்படிதான் இவங்க பேட்டிங் விளாண்டாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நான் முன்னாடி வந்தது அது வந்து அது ரொம்ப டேமேஜ். ஏன்னா 5 ஓவர் ஈடன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு ஸ்டேடியம்ல ரிங்கு சிங் நீங்க டீம்ல வச்சிருக்கே அப்படின்ட்டாங்க. கடைசி 5 ஓவர் போயிட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ அது அவர் ரோலே அதான். அந்த ரோல்ல போய் நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் அவங்கள ஸ்ரேயஸ் ஐயர் ஆடினா அதே ஒரு ஆண் விஷயம் தான். மற்றபடி பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லாம போட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. அசோக்ராங்க இப்போ லாஸ்ட் ஓவர் கூட வந்து ஒரு வேரியேஷன் எதுவுமே இல்லாம ஒரு பிளானே இல்லாம போட்ட மாதிரி தான் தெரியுது. சமீராம் சுஷீலன் அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. எல்லா போலரும் ரீட் பண்ணிட்டாங்க. வருண் சக்கரவர்த்திக்கு பழைய லைன் அண்ட் லென்த் இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வருண் சக்கரவர்த்தி இப்போ இல்லை. அவர் லைன் அண்ட் லென்த் அவரோட வேரியேஷன்ஸ் எதுவுமே இப்போ அந்த மிஸ்ட்ரியே இல்லையே. ரொம்ப பிரிண்டபிளா இருக்காரு. முன்னாடிலாம் ஒரு ஓவர் 2 சிக்ஸ் தான் தொடர்ந்து ரொம்ப அடிக்கவே மாட்டாங்க. இப்போ எல்லா மேட்சுமே அவரை ஈஸியாக டேக் பண்றாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா பஞ்சாப் கேகேஆர் பவுலிங்ல கொஞ்சம் ஃபர்ஸ்டே கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் கூட வந்து பவுலர் பக்கத்துல வந்து பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் காமிச்சிட்டு இருக்கும்போது லாங்ல பவுண்டரியில நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நீ போடு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கிறவங்க ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. டக்குல சால்ட் தான் போய் பவுலர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. வருண் சுனில் நாராயண் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பர்பிள் கேப் ஆரஞ்சு கேப் 2 வின் பண்ணிருக்காரு. அவருக்கு ஃபைன் பாத்தீங்கன்னா பர்பிள் கேப் அவரு வின் பண்ணிடுவாரு, ஆரஞ்சு கேப் அவரு வின் பண்ணிடுவாரு. ஸோ அவங்க ஒரு குட் சேஸ். ஆனா கேகேஆர் வந்து ஒரு பவுலிங்ல கொஞ்சம் பிளானே இல்லாம வந்து எதிர் போட்ட மாதிரி இருக்கு. இல்லை ஆக்சுவலி பவுலிங்கை வந்துட்டு இவ்வளோ குறை சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி இந்த பிச்சில் பவுலிங் போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுலாம் கஷ்டம். லைக் நான் இனிஷியலாக இதுக்கு முன்னாடியே கூட லைக் ஒரு கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி பிசிசிஐ வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளாட் ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளாட் ட்ராக்ஸ் கொடுக்க வந்துட்டு அவங்க லைக் ஹிட்டிங் ரன்ஸ் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. பட் ஃப்ளாட் ட்ராக் கொடுக்குறாங்க. பட் 2018 ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லைக் என்ன சொல்றது, ஒரு 118 இல்லை 120 130 கிட்டலாம் வந்து ஹைதராபாத் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. அந்த மேட்சஸும் நல்லா இருந்துச்சு. லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸும் நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு லைக் டோன்ட் நோ வை வந்துட்டு இப்படி ஆயிட்டாங்க. போற போக்க பார்த்தா லைக் பீப்புள் எல்லாம் வந்துட்டு எதுக்கு பவுலிங் போட்டுக்கிட்டு 11 பேரும் பேட்ஸ்மேனா இறங்கிப்போம், 11 பேரும் 30 அடிச்சா 300 ரன் வந்துடும், அவங்க திரும்ப 300 சேஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிருமோ. பவுலிங்கிற ஒரு ஸ்கில்லுக்கான வேல்யூவே இல்லாம போயிருமோ. இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு 2 பவுன்சர் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாங்க. அது வந்துட்டு பவுலர்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சுவலி எகெயின்ஸ்டா போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பீப்புள் வந்துட்டு யார்கர் போடுறதுங்கிறதே மறந்துட்டாங்க. யார்கர் வந்துட்டு ஒரு சூப்பர் பால்.
யார்கர் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா சாம் கரன் அந்த யார்கரை வந்துட்டு ரொம்ப லேட்டா யூஸ் பண்ணாரு. இனிஷியலா அந்த யார்கரை யூஸ் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு ரன்ஸ் வந்திருக்காது. பிளஸ் இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, பஞ்சாபோட டீம் செலக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்களோ. ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றாரு, ரபடாவை ரொம்ப நம்பியிருக்காங்க. ஆக்சுவலி நேதன் எலிஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு லைக் ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் நல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்கனாமிக்கலா போட்டும் ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங்காகவும் இருந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் ரபடா கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிட்டாரு. ரபடா கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்க பேக் பண்றாங்க சரி, பட் ஆனா அவங்க பேட் ஸ்ட்ரோக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு திரும்ப எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரபடாக்கும் ஒரு பிரேக் கொடுத்து, ஏன்னா இது வந்துட்டு இப்போ 10 டீம் டோர்னமெண்ட். ஸோ நீங்க ஆப்வியஸா ஒரு 16-18 பாயிண்ட் எடுத்தாதான் டாப் 4குள்ள போக முடியும். இன்னைக்கு பஞ்சாப் ஜெயிச்சது டோர்னமெண்ட் நல்லா ஓப்பன் ஆக்கி விட்டுருச்சு. நேற்று ஆர்சிபியும் அதான் பண்ணாங்க. இன்னைக்கு பஞ்சாப் இதை பண்ணியிருக்கிறதும் வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட் நல்லா வைடு ஓப்பன் ஆயிருக்கு. இன்னும் அந்த டாப் 4 யாருங்கிற டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கு. ஓகே சரி, நான் ஸ்டார்ட் பண்றேன். இனிஷியல் ஸ்டார்ட் அலாங் வித் ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் நல்ல டாஸ். அதுக்கப்புறம் முதல்ல என்ன சொல்லணும்னா, இந்த மேட்ச் 2 விஷயம் தான் மெயின். 2 பேரும் நான் கன்ஃபார்ம் ப்ளேம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பஞ்சாப் ஒரு கோச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தெய்வம் வெங்கடேஷ் ரயாஸ். அந்த 2 தெய்வத்தால தான் 300 ஸ்கோர் போக வேண்டிய மேட்ச் கம்மியாச்சு. ஆனால் நடுவில் ஆட சாம் கரன் மாட்டிக்கிட்டாரு, அதனால 260 போச்சு. அதுக்கப்புறம் நான் ஏன் பஞ்சாப் கோச்சை சொல்றேன்னா, பவர் பிளே 6 ஓவர், ஃபர்ஸ்ட் 4 ஓவர் 4 போலோ போடுறாங்க. இதை தான் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 7 ரன்ல போடுற சாம் கரன் அப்போ என்ன பண்ணணும், தேர்ட் ஓவர் தான் போட வைக்கணும். ஏன்னா அவர் தான் பவுலர் பேட்ஸ்மேன் ரீட் பண்ணியிருக்காரு. அதை விட்டு செகண்ட் ஓவர் ஹர்ஷதீப் கிட்ட கொடுக்குறீங்க. தேர்ட் ஓவர் வந்து ஹர்ஷல் பட்டேல் வராரு, ஃபோர்த் ஓவர் ரபடா வராரு, ஃபிஃப்த் ஓவர் சாம் கரன் வராரு. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றதுனால தான் கோச் தான் போன மேட்ச் தோத்துறதுக்கு காரணம் கோச்சோட பேட்டிங் பொசிஷன். நான் சொன்னேன் ரெஸ்பெக்ட் த பவுலர்ஸ், அதை பண்ணாம விட்டாங்க. இந்த மேட்ச் அதை மட்டும் பண்ணனால தான் நிறைய ஒரு பிடிச்சாங்க. வண்டு போட்டாரு, 6 ரன் அச்சா போதும் அப்படி போனாரு. அதனால தான் மேட்ச் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே போச்சு. நீங்க சொன்ன மாதிரி யாக்கர்ஸ் லேட்டாக ட்ரை பண்ணாங்க. அப்புறம் நீங்க அந்த இது சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து பேட்ஸ்மேன்ஸே ஆயிடுவாங்க அப்படின்றத சொன்னீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன், யூடியூப்லேயே இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பேட்ஸ்மேனுக்கு வந்து தெரியவே தெரியாது, அவர் நான் ஸ்ட்ரைக்லேயே அப்படியே ரன் அவுட் ஆகிட்டு போயிடலாம். இல்லைனா பேட்டிங் வந்து ஆனால் 1 பால் 2 பால் 3 பால் 4 பால் ஏன் 100 பால் கூட ஆடலாம். ஆனால் 2020 ஒரு பவுலர்கிட்ட 24 பால் கொடுப்பாங்க. அதே மாதிரி 50 ஓவர்ஸில் 60 பால் கொடுப்பாங்க. டெஸ்ட்ல பால் கணக்கே இல்லை. அவன் 60 பாலை வச்சு 10 விக்கெட் எடுக்க முடியும். அந்த 60 பாலை வச்சு 60 6 கொடுக்க முடியும். ஸோ அவர்கிட்ட ஒரு இது இருக்கு, வெப்பன் இருக்கு. அவர் அதை எப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ பவுலர் மெயின் பிளே அவங்க தான் மேஜர் பார்ட் கிரிக்கெட்ல பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் பேட்டிங், அதுக்கப்புறம் ஃபீல்டிங். இப்போ ஃபீல்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்க. அந்த ரியலைசேஷன் வந்துருச்சுனாவே, அதில் வேற முன்னாடி விக்கி சொல்லியிருக்காரு, ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி 30 இயர்ஸ் முன்னாடிலாம் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸை பார்த்தாலே பயமா இருக்கும், எங்க தலைமையில போட்டுருவானுங்களோ அடிபத்துருவானுங்களோ. இப்போ அதை அப்படியே மாறி பேட்ஸ்மேன்ஸ் டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படியே சேஞ்ச் ஆகும். எல்லாமே சைக்கிள் தான், எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணது சைக்கிள் ரொட்டீனா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதனால வந்து அது மாறிடும், கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க, அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பிசிசி வந்து இந்த ஃபிளாட் ட்ராக்கா கொடுக்குறாங்க. ஃபிளாட் ட்ராக்ஸா? இல்ல இன்னொன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இதை பத்தி பேசணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட், ஆனா அதுக்கும் ஆன்சர் வச்சுட்டு இருந்தேன், அதான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி ஓகே, இப்போ நம்ம ஆஃப்குள்ள போயிடலாம். ஓகே பரவாயில்ல, ஆஃப்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி ஏதாச்சும் பேசணும்னா பேசிக்கலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு பஞ்சாப் பண்ண ஒரு பிளண்டர் என்னன்னா வந்துட்டு ஹர்ப்ரீத் பராருக்கு தூக்கி 12வது ஓவர் கொடுத்தாங்க. அது அவங்க பண்ண மேஜர் மிஸ்டேக். சாரி ஒன் செகண்ட், ஞாபகம் வந்துருச்சு, ரபடா சொன்னீங்க. சரி, ஃபர்ஸ்ட் அந்த டீம்ல என்ன பண்ணின்னு இருக்காங்க, ஒரு மேட்ச் திடீர்னு அவருக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஓவர் 8 ஓவர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நேரம் பவர் பிளேல வந்து போட சொல்றாங்க. போன மேட்ச்னா டெட் ஓவர்ஸ்ல போட சொல்றாங்க. அவருக்கு முதல்ல எந்த இடத்துல எப்போ போகணும்னு வச்சுன்னு இருக்காங்க. டெல்லியில என்ன பண்ணுவாங்க, பவர் பிளேவா 2 ஓவர் போடு, ஒரு நாளைக்காக போடு, விக்கெட் எடு. டெட் ஓவர்ஸ்லவா நாளைக்கா சப்போர்ட் பண்ணுவோம், விக்கெட் எடு. அது எப்படி இருந்தது பேட்டர்ன்? நீங்க இந்த வாட்டி 7 மேட்ச் சேர்த்திருக்காங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அந்த 7 மேட்ச்ல அவருக்கு ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஆச்சு நீங்க தானே போகணும். ஓப்பன் பண்ண வைங்க ரபடாவை. ஏன் நியூ பால் போடவே மாட்டாருங்களா? நியூ பால் கொடுத்துட்டு போடுற நீனா போட்டுது. அந்த ஸ்விங்குக்கே ஃபிளாட் ட்ராக் தான் இருந்தாலும் பால் ஸ்விங் ஆகும் கன்ஃபார்ம். ஒரு 2 ஓவர் 3 ஓவர் ஸ்விங் ஆகும். அந்த ஸ்விங்குக்கே விக்கெட் வேணுங்களே. சால்ட் நல்லா பேட்ல ஆடுறாரு. எட்ஜ் பட்டா இன்னைக்கே ஒரு எட்ஜ் போச்சு ரபடாவும் இல்லை. அதை ஜிதேஷ் சர்மா தேவையில்லாம கையை வச்சு மிஸ் பண்ணிட்டாரு. அதான் இதையும் சொல்ல நினைச்சேன். மொத்தம் 5 கேட்ச், ஒரு அம்பையர் ரிவ்யூ, இவ்வளோ மிஸ் பண்ணாங்க.
இவ்வளோ மிஸ் பண்ணி தான் 260 போச்சு. இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் இருந்தால் அவங்க மேபி 150 170 கூட முடிஞ்சிட்டு இருக்கும் 20 overs. ஓகே, இனிஷியல் ஸ்டார்ட் போகலாம். ஆக்சுவலி இவ்வளோ மிஸ் ஆகி 260 தான் போயிருக்குங்கிறது பஞ்சாப் ஆக்சுவலி லக்கு. இது வந்துட்டு ரேவன் சொன்ன மாதிரி 290 போக வேண்டிய மேட்ச். ஏன்னா ரொம்ப ஃபிளாட்டு, ஒரு அசிஸ்டன்ஸ்னு எதுவுமே இல்லை. சுனில் நாராயண் வந்துட்டு பவுலிங் போட்டாருன்னா அவர் ஆக்சுவலா ரொம்ப ஐடியாவா போட்டாரு. அவருக்கு வந்துட்டு நிஜமா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நான் சீரியஸா சொல்றேன், இன்னைக்கு வந்துட்டு கேகேஆர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா மேன் ஆஃப் தி மேட்ச் தூக்கி அவருக்கு தான் கொடுத்துருக்கணும். அவர் பேட்டிங்ல அடிச்சாரு கரெக்ட் தான், பட் ஸ்டில் அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுத்துருக்கணும். அவர் ரூசோவுக்கு போட்ட பால் ரொம்ப சூப்பர் பால். ரூசோ வந்துட்டு கரெக்டா அந்த இடத்துல தான் டேஞ்சரஸா தெரிஞ்சாரு. கரெக்டா ஒய்டா போட்டு அவரை வந்துட்டு ஒரு டாப்பேஜ் ஆக வச்சு இது பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி லைக் பேக் பண்ணிருக்கணும் நிறைய யங்ஸ்டர்ஸ் பஞ்சாப். அது தப்பு பண்ணாங்க. அதர்வா டைடேன்னு ஒருத்தர் இருக்காரு, சாமா பேட்ஸ்மேனு, லெஃப்ட் ஹேண்டர், கிளாஸியா ஆடுவார். இதுக்கு முன்னாடி போன வருஷம் நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸோட ஒரு மேட்ச் வச்சு செஞ்சிருப்பாரு. ஒரு ஓவர்ல 28 ரன்லாம் அடிச்சு. ஸோ மேபி தவான் மிஸ் பண்ணது அந்த இடத்துல அதர்வா டைடேவை கொண்டு வந்திருந்தா மேபி என்ன சொல்றது, பேர்ஸ்டோக்கும் ஒரு இதுவா இருந்திருக்கும். ஏன்னா பேர்ஸ்டோ ஹிட் பண்ண வேணாம், பேர்ஸ்டோ கொஞ்சம் பொறுமையா. ஆக்சுவலா இன்னைக்கு பேர்ஸ்டோ படவே இல்லை, இனிஷியலா படவே கிடையாது. 2-3 இன்சைட் எட்ஜ் வாங்கிச்சு, ஒரு மாதிரி தடவல் தான் இருந்தார். இன்னைக்கு அந்த அனுகூல் ராய் வந்தார் ஒரு ஓவர். அவரை எதுக்கு ஆக்சுவலா ஸ்ரேயஸ் ஐயர் பவர் பிளே எண்ட்ல கொண்டு வந்தாருன்னு தெரியல. 2 6 பட்டுதோ இல்லையோ, அதுல இருந்து அவர் வேற லெவல் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பேர்ஸ்டோக்கு கொடுத்தே ஆகணும், ஏன்னா ரொம்ப ஃபார்ம்லேயே இல்லைன்னு எல்லாம் வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, பேட்டை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டாரு சமனாக்கு. அட் த சேம் டைம் அவர் அந்த செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் ஸ்லோ பண்ணாரு. மேபி அது காஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனா அந்த நேரத்துல சஷாங்க் சிங்னு ஒருத்தர் வந்தாரு. நோட் பண்ணிக்கங்க, சூரியகுமார் யாதவ் எப்படி லேட்டா ஒரு ரைஸ் கிடைச்சதோ அவரோட கெரியர்ல, சஷாங்க் சிங்க்கும் கண்டிப்பா கிடைக்க போகுது. சஷாங்க் சிங்க்கும் அவருக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அவரை வந்துட்டு பஞ்சாப் நாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதுவே அவருக்கு ஆக்சுவலா ரொம்ப ஒரு என்ன சொல்றது பேட் ஃபேஸா இருந்திருக்கணும். பட் அங்கிருந்து ரைஸ் ஆகி வந்து நிறைய மேட்ச் ஜெயிக்க வேண்டியது. ஈவன் ஹைதராபாத்தோட 2 ரன்ஸ்ல தோத்த மேட்ச்ல நீங்க அப்படியே இருங்க, கரெக்டா தான் இருக்கீங்க. சாரி, நீங்க அப்படியே இருங்க, எதுவும் மூவ் ஆகாதீங்க, கரெக்டா தான் இருக்கீங்க. சோ ரைட்டா லெஃப்ட் சைடு கொஞ்சம் இப்படி ரைட் வாங்க, அப்பா பக்கமா அப்படியே இருங்க, ஒண்ணும் மூவ் ஆகாதீங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஹைதராபாடோடய வந்துட்டு அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ரொம்ப ஒரு 2 ரன்ஸ்ல தோத்து போனாங்க. ஸோ இவ்வளோ நாளா வந்துட்டு சஷாங்க் அசுடோஷ்னு போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு டாப் ஆர்டர் நல்ல ஒரு சம ஓப்பனிங் ஒன்று கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட் பிரப்சிம்ரன் சிங் நம்ம மீம் போட்ட மாதிரியே வந்துட்டு அந்த ரன் அவுட் இல்லைன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி ஒன் சைடா ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். பிரப்சிம்ரன் அவுட் ஆகலன்னா மேபி நோலாஸ்ல இருந்து சேஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னும் ஒரு பெரிய ரெக்கார்டா இருந்திருக்கும். ஏன்னா பிரப்சிம்ரன் சிங் செம ஃப்ளோல போயிட்டு இருந்தார். அந்த பாயிண்ட் மேல ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு. அதெல்லாம் ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ் வேணும். நம்ம ஆக்சுவலா லைக் நார்மலா கிரிக்கெட் இங்க இருந்து பார்க்கறதுக்கும் கிரவுண்ட்ல இருந்து பார்க்கறதுக்கும் விளையாடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். பால் வந்துட்டு நீங்க கிரிக்கெட் ஸ்டேடியம்ல பார்க்கும்போது பால் டக்குன்னு போகும் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அந்த ரிஸ்ட் மூவ்மெண்ட்லாம் வேணும். செம்மையா ஆடிட்டு இருந்தாரு. பேர்ஸ்டோக்கு நீங்க செஞ்சுரி அடிச்சிருக்காருன்னா அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் போய் பிரப்சிம்ரன் சிங்கை, ரொம்ப அடிச்சாரு. அதே மாதிரிதான் ரெய்னா வந்துட்டு அந்த மேட்ச் வந்துட்டு பஞ்சாபோட அவர் தான் கால் கொடுத்துட்டு ஓடுவார் பிரெண்டன் மெக்கலம்கிட்ட. அதே மாதிரி அது ஓடி இருக்க வேணாம், ரொம்ப ஒரு ஷார்ட் ஃபைன்ல 24 மீட்டர் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கும் அந்த ஃபீல்டருக்கும். தொட்ட உடனே அவர் ஓட ட்ரை பண்ணாரு, மேபி ஒரு டைவ் போட்டுக்கலாம். பட் உட்காந்து என்ன வேணாலும் பேசலாம், அங்க இருக்கும்போது அது டக்குன்னு தோணாது. கிரேட் நாக் பஞ்சாப். அஸ்வின் வந்துட்டு பவர் ஹவுஸ் அப்படின்னாரு, அப்ப வந்துட்டு யாரும் ஒத்துக்கல. பட் இன்னைக்கு நாங்க தான் பவர் ஹவுஸ் அப்படிங்கறத இது பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோட பார்ப்போம். நீங்க சொல்லுங்க ரேவன், ஃபுல்லா கூட கம்ப்ளீட் பண்ணிருங்க. நான் என்ன பிரபு சொன்ன பாயிண்ட்ல நான் என்ன ஆட் பண்ண நினைக்கிறேன்னா, ஸோ சொன்னாரு நிறைய பேட்டிங் ட்ராக்கா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா, ஸோ அடுத்த T20யோட ஒரு என்டர்டைன்மெண்ட் அதான். இப்போ நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் 287 வந்தது 270. இப்போ இந்த ஐபிஎலோட ஒரு ஓவர்வியூவே பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் தான் ஒரு கீ பாயிண்டா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து டோர்னமெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ T20யோட அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து அதுவாக தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த நீங்க சொன்ன இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து ஒரு ரூல்ஸ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த லாஜிக்குமே இல்லை. ரூல்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பவுலர் 4 ஓவர் போட்டு உட்கார்ந்துடுறாரு, அவருக்கு பதிலா எப்படி ஒரு பேட்ஸ்மேன் ஆடலாம் ஓப்பனிங் வந்து. அதுவே வந்து ஒரு பவுலிங் போடுறது அவர் 4 ஓவர் எடுத்து போட்டு பேட்டிங் விளையாடும்போது ரூல்ஸ் லாஜிக் பாயிண்ட்ல எதுவுமே பேச முடியாது. இது அந்த மாதிரி தான் கிரிக்கெட் ஏரியா கிரிக்கெட்ல நடக்கும். அந்த மாதிரி ஏரியா கிரிக்கெட்ல அந்த மாதிரி நடக்கும்.
அதுதான் இங்க இன்டர்நேஷனல் ஆரம்பிச்சு டோர்னமெண்ட், அது இன்டர்நேஷனல் நீங்க அதான். கண்டினியூ டோர்னமெண்ட். பண்ணுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ அதான். ஸோ பிசிசிஐ இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது காரணமே இன்னும் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறதுக்கு ஒரு கீ பாயிண்ட் தான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது சஷாங்க் சிங் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட் பிளேயர். ஏன்னா ஒரு மேட்ச் ஏதோ கடைசியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல ஏதோ ஒரு மேட்ச் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கிற. இப்போ அதுக்கப்புறம் ஐபிஎல் நான் ஆக்ஷன் பார்க்கும்போது கூட ஐயோ வேணாம் அப்படின்னு லைவ்லேயே சொன்னாங்க. அவங்க பிடி சிந்தாவும் அவங்க டீமும் லைவ்ல வேணாம் நாங்க மாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல மாத்த முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அவர் தான் கடைசியில மேட்ச் பை மேட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு வந்து எந்த இப்போ முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா இந்த பிளேயர் இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஹர்திக் பாண்டியா இல்லையா இவரு இல்லையா இன்னொருத்தர் அந்த மாதிரி வந்து சொல்ல போனா மிடில் ஆர்டருக்கே ஒரு 8 பேர் நம்ம இப்ப கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். வேர்ல்ட் கப்ல ஆனா ஒரு ஒருத்தர் முன்னாடி இருந்த T20 2013-14 ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து அவர் இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். நம்ம எப்படி ஜஹீர் கான்லாம் டெஸ்ட்ல வந்து இன்ஜுரினால நிறைய மேட்ச் நம்ம மிஸ் பண்ணிருப்போம். இப்போ வந்து ஒரு ஒன் டேல T20லயோ கேஎல் ராகுல் இல்லையா, சஷாங்க் சிங் இருக்காரு, சஷாங்க் சிங் இல்லையா, வைஜாப் சர்மா இருக்காரு, அவர் இருக்காரு, அவரு இல்லையா அந்த கப்சிங்கரன் இருக்காரு. அந்த மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு குட் சைன் தான். ஐபிஎல் வந்து இந்த மாதிரி ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வரதுனால ஒரு நல்ல சைன் தான் இந்தியா டீமுக்கு. இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஃபார் இந்தியா டீமுக்கு நல்ல யங்ஸ்டர்ஸ் கிடைக்கிறாங்க. அண்ட் அப்கமிங் வேர்ல்டு கப்புக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் சிவம் துபே யாருக்கும் தெரியல. ஸோ இன்னைக்கு ஒரு சிவம் துபே வந்திருக்கிறது இந்தியாவுக்கு கண்டிப்பா ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஆடலாங்கிறது செகண்டரி. பட் உங்களுக்கு 15ஸ்ல வந்துட்டு ஒரு நல்ல முன்னாலாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு ஒரு கன் சைடா இருந்ததோ அந்த மாதிரி இப்போ T20 வேர்ல்டு கப் இந்தியா போறப்ப இந்தியா ஒரு கன் சைடா போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதுல கண்டிப்பா அந்த மாதிரி சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மாலாம் வந்துட்டு வரணும். மும்பை இந்தியன்ஸோடய அவர் ஆக்சுவலா அசுதோஷ் சர்மா பினிஷ் பண்ண வேண்டியது. அன்பார்ச்சுனேட் நிறைய மேட்ச் இந்த பஞ்சாபுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்லக்கியா தான் முடிஞ்சிருக்கு. லைக் அவங்க ஆக்சுவலா ஒரு 6th இல்ல 5th பொசிஷன்ல இருக்க வேண்டிய டீம் லைக் ஒரு சில ரொம்ப சில்லி மிஸ்டேக்ஸ்னால மேட்சஸ் எல்லாம் விட்டு லைக் லக்னோவோட அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தேவர் லைக் 10 overs 100 something without loss. பட் அங்கிருந்து பாட்டில் பண்ணாங்க மேட்சை. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு அன்லக்கிங்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட மிஸ்டேக்னாலதான் அந்த லாஸ் ஆச்சு. ஸோ மேபி இதெல்லாம் ஃபர்தரா கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லைக் இப்போ லாஸ்ட் 2 டீம்ஸுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு லைக் குவாலிஃபிகேஷன் சினாரியோ இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டவுட் தான். மேத்தமெட்டிக்கலா மேபி அவுட் சைட் சான்ஸ் அந்த டீம் தோத்து இவங்களோட ஜெயிச்சு அப்படி வேணா வரலாம். ஸோ லைக் இவங்க 2 பேரும் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வருது. ஸோ யாரை வந்துட்டு ரீட்டைன் பண்ணலாம், யார் நமக்கு அடுத்து ஃபர்தரா நம்ம யாரை வந்துட்டு ரீட்டைன் பண்ணி வச்சா அடுத்த வருஷம் என்ன பண்ண முடியும், ப்ராக்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள அவங்க போகலாம். பார்ப்போம். ஓகே, அப்புறம் இப்போ 2 ஹாஃபும் சேர்த்து பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்லா போயிருந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்ச் பெஞ்சில் உட்கார வச்சு லாஸ்ட் சீசனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண சொல்லி அந்த ஒண்ணுமே இல்லாத சொன்ன ராகுல் சார் அவர் தான் மேட்சே மாட்டி விட்டாரு. மிச்செல்லாம் அபோவ் 40+ கொடுத்தவர் அவர் மட்டும் தான் 33. நம்ம போன மேட்சே பேசணும், நானும் ரேவன் கூட பேசணும். அப்போ விக்கி சொன்னாரு இல்ல அவர் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னு. இன்னைக்கு அவரோட டே மாதிரி இருந்தது. அவர் தான் அங்கே மேட்சே சேஞ்ச் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் கம்மியானதுக்கு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஹாஃப்ல பேசுறப்போ ஏரியா மேட்ச்ல நடக்கும் இந்த 12 பாலுக்கு 30 அடிக்கணும் அப்படின்றப்போ கண்டிப்பா ஏரியா மேட்ச்ல சுத்து கைங்கரா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5 6 அடிச்சா போதும்டா மேட்ச் வின்னுடா, மிச்சம் 7 பால் டாட் ஆன கூட பரவாயில்ல. இன்னைக்கு அப்படிதான் 24 பாலுக்கு 52 அடிக்கணும், 10 பவுண்டரி வச்சா வின்னு மாதிரி 46 ரன் பவுண்டரிலே அடிச்சிட்டாங்க. சஷாங்க் சிங்கும் இவரும் ஜானி பேசார். அப்படியே நான் நிறைய மேட்ச் யோசிச்சிருக்கேன், அந்த மாதிரி பண்ணிடலாம். லாஸ்ட் டைம்ல 18 balls 40 5 6 அடிச்சா மேட்ச் முடிஞ்சிச்சு 30, மிச்சம் 10 ரன் 12 பால் வெளியே இருக்கு, 10 சிங்கிள் அடிக்கலாம். அப்படி நிறைய மேட்ச் யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு அது அப்படியே சஷாங்க் சிங் பண்ணாரு. எல்லாம் சொன்னாங்க மிச்சல் ஸ்டார்க்கு என்னப்பா அவ்வளவு கோடி கொடுத்து எடுக்கிறாங்க அப்படி போடுறாருன்னு. ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பண்ணாரு இன்னைக்கு விஷாந்த் சமீரா, அவரும் அதே 60 ரன் போட்டு போனாரு, 3 6. அவ்வளவுதான். ஃபாரின் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டினு வந்து நல்லா தோச்சு காய போட்டு அடிச்சு நாஸ்கி பண்ணி அனுப்புவாங்க. அதுதான் நடக்கும். அந்த இது வரைக்கும் தப்பிச்சிருக்கு பார்த்தா சுனில் நரமான் தான் தப்பிச்சிருக்காரு. இது யாருன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அடிதான் வாங்கியிருக்காங்க. ஆனப்பட்ட ரபடா அடி வாங்கி இருக்காரு. ஒருத்தர் டேல் ஸ்டெயின் அவர் அடி வாங்கியிருக்காரு. யார் தான் அடி வாங்காம இருக்காரு?
நம்ம பிச்சில் அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. பேட் கமின்ஸ் அடி வாங்கிட்டு தான் இருக்காரு. அவர் அடி வாங்க தெரியல கேப்டன்சினால. இப்போ இல்ல மிச்சல் ஸ்டார்க்க பேசினவங்க என்ன பண்ண போறாங்க? இப்போ நாளைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல மறுபடியும் இல்லப்பா அதுக்கு இவரே பெட்டர்ப்பா பேசுவாங்கன்றது தெரியல. நல்லா அது சஷாந்த் சிங் சூப்பரா அதான் நான் யோசிச்சேன். கரெக்டா அவர் ஆனல்ல மொத்தம் 12 பால் ஆடி இருக்காரு, 6 6 அடிச்சிட்டாரு. மிச்ச பால் முடிஞ்சா சிங்கிள் ஆடுறதும் இல்ல டாட் கூட வாங்கிட்டாரு. சமீரா ஓவர்ல 3 டாட் 3 6. இவ்வளவுதான் கேம். இந்த மாதிரி கேம் ஆனா போதும். சுனில் நாராயணன் நல்லா டேக் ஆஃப் பண்ண அவங்க ஒரு ஓவர் ஃபுல்லா 6 ரன் ஒரு டபுள் ஆடினாங்க. அதுதான் அப்படியே மேட்சே மாறிச்சு. அடிச்சுட்டு வந்து அவரு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த குட் லைன்ல ஸ்லோ லேயர் போடுவாரு. அது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல்லா ஸ்டெம்ப் விட்டு வந்துட்டாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? நல்லா லெக் ஸ்டெம்ப் பேட் விடுறவரு. அந்த மாதிரி வந்தோடனே அவரால் கையே வரல. நல்லா மடக்கி லாங்கஸ்ட் 6 அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு சென்டிமீட்டர் போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு செம்ம என்டர்டைன்மெண்டான மேட்ச் ஆனது. ஒரு பிக்கஸ்ட் ஸ்கோரை சேஸ் பண்ணி இதான் ரெக்கார்ட் சேஸ் கரெக்ட்டுங்களா? ரெக்கார்ட் சேஸ் ஆல்மோஸ்ட் 500 பிளஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமா போச்சு. அதுதான் யாராச்சும் இது போட்டிருக்காங்க. நான் தேர்ந்திருக்கேன். இந்த கிரிக் பஸ்ல அப்டேட் பண்ணாம இருக்காங்க. யாரு எப்படி வந்துருச்சு ஹையஸ்ட் ஸ்கோர் இன் T20 262 இந்த மேட்ச் தான். அதையும் சேஸ் பண்ணியிருக்காங்க. அதோட மோஸ்ட் சிக்ஸஸ் 24 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த மேட்ச் தான். மொத்தம் சேர்த்து 42 சிக்ஸஸ் அதுவும் இந்த மேட்ச் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இந்த மேட்ச் வந்திருக்கு. அப்புறம் இந்த மேட்ச்ல ஆன எல்லா பிளேயர்ஸோட ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 500 மேல இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் எல்லாரும் சேர்த்து அந்த மாதிரி எதுவுமே வந்தது இல்லை இது வரைக்கும். அதெல்லாம் நடந்திருக்கு. வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுமா இல்ல அடுத்த மேட்ச் போய்க்கலாமா? இல்ல ஆக்சுவலி லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஐபிஎல் வந்துட்டு பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு அடிக்கிற ஸ்கோரை சேஸ் பண்றதை விட இப்போ ஃபர்ஸ்ட் ஆடுற டீம் 18 சிக்ஸ் அடிச்சிருக்குன்னா செகண்ட் ஆடுற டீம் 20 சிக்ஸ் அடிச்சு ஜெயிக்கிற அது அப்படிதான் மைண்ட் செட் இப்போ போதே தவிர லைக் இப்போ 260 வந்துட்டு அவங்க மேபி லைக் அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் எடுத்துன்னு வந்திருப்பாங்க. ஆடு ஓவருக்கு ஒரு 6 அடி இல்ல ஓவருக்கு 2 4 அடி. இப்பெல்லாம் 4ல இல்ல ஃபுல்லா 6ல தான் டீல் பண்றாங்களே. ஸோ அதுவும் ஒரு பாயிண்டா இருந்தது. அண்ட் இங்க இருந்து பஞ்சாப் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் எடுத்துட்டு போவாங்க. இன்னும் உங்களுக்கு தவான் திரும்ப வந்துட்டாருன்னா இட்ஸ் அ சூப்பர் டீம். உங்களுக்கு ஏதாச்சும்? எனக்கு என்ன தோணுதுன்னா பவுலிங் கேகேஆர் சொதப்பிட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ஆர்சிபியோட வந்து எவ்வளவு என்னதான் ரன் கொடுத்திருந்தாலும் கடைசியில் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு ரன்ல ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் வந்து அது ஆனா ஸ்டார்க்கு வந்து ரன் கொடுத்தாலும் கடைசி ஒரு பால் கேட்ச் பிடிச்சி மாத்திட்டாரு. ஸோ பவுலிங் வந்து அந்த அன்குல் ராய் ஓவரும் அந்த ஸ்ரீலங்கன் பவுலர் சமீராவன் தான் கொஞ்சம் நினைக்கிறேன். சாரி இன்டரப்ட் பண்ண அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ரபடா நீங்க சொன்னீங்க நேட்டனலிஸ் வேணும்னு. அப்படி நேட்டனலிஸ் வேணும்னா அவர் கண்டிப்பா வரட்டும். ராலி ரூசப்ரா வெளியே இருக்கணும். ரபடாவை எடுத்தா அந்த டீம் ரொம்ப கஷ்டம் தான் போறோம். ஏன்னா அர்ஷதீப் ஒரே நிமிஷம் அர்ஷதீப்க்கும் எங்க கொடுத்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு மேட்ச் ஓப்பன் பண்றாரு, ஒரு மேட்ச் டெட்ல போடுறாரு. இன்னைக்கு ஹர்ஷல் பட்டேல் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஓப்பன் பண்றாரு, டெட்ல போடுறாரு. அதே தான் ரபடாவும் பண்ணிருக்காங்க. நேட்டனலிஸ் டெட்ல போடுற போல சப்போஸ் அவரை தூக்கி போட்டாங்கன்னா ரபடா போடுற இடத்துல தான் போட வைப்பாங்க. அப்ப மேட்சே மாறிடும். அதனால ரபடாவும் வேணும், நேட்டனலிஸும் வேணும். அப்புறம் ரூசோ வேணா அமைச்சிக்கலாம். ஆனா அவர் நல்ல ஃபார்ம், வேர்ல்ட்ல ரேங்க் நம்பர், அவர் ஆடின எல்லா டோர்னமெண்ட்லயும் இந்த ஆரஞ்ச் கேப் அதெல்லாம் வின் பண்ற லீடிங் ரன் ஸ்கோரர். ஆனா நம்ம ஐபிஎல் இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. ஒரே ஒரு செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஏன் அன்குல் ராய் வந்திருக்காருன்னா அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ல ரொம்ப வீக். ஜானி பேஸ்டோ ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டா அவுட் ஆயிடுவாரு. அந்த ஒரு காண்டுக்காக தான் கொண்டு வந்தாங்க. முதல் பாலே இன்சைட் ஆயிடுச்சு. அவர் நேரம் ஸ்டெம்ப்ல போடாம 4 போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் பால் மறுபடியும் இன்சைட் ஆயிடுச்சு, ரன் அவுட் ஆனாங்க. அந்த ஒரு காண்டுக்காக தான் ஸ்பின்னே கொண்டு வந்தாங்க. எல்லாமும் கரெக்ட். பட் ஃபேவர் இவங்க பக்கம் போயிடுச்சு. ஆனா பவர் பிளேல போடக்கூடிய பவுலர் அனுப்புற அப்படின்னு கேட்டா அவர் எவ்வளவு ஐபிஎல் மேட்ச் விளையாண்டுருக்காங்கன்னு தெரியல. போயிட்டாரு. அவர் ஆல்மோஸ்ட் 10 மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு அவர் ஐபிஎல்க்கு. அதுல மும்பைக்கு ஒரு 4-5 மேட்ச் ஆடி இருக்காரு, கேகேஆருக்கு ஒரு 5 மேட்ச் ஆடி இருக்காரு. இது வரைக்கும் இவ்வளவு எக்கனாமி போனதே இல்லை. வந்தாருன்னா கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாரு. அப்படி விக்கெட் எடுத்தா கூட பயங்கரமான ஃபீல்டிங் பண்றாரு. இன்னைக்கு ஒன்னு எகிரி ட்ரை பண்ணாரு, கைப்பட்டு உள்ள போய் வந்துருச்சு. இல்ல அதே பயங்கரமான கேட்ச் தான். அதனால அவர் நல்ல ஃபீல்டிங். அதான் ஆட் ஆன் பண்ண வந்தேன். ஆக்சுவலா என்னன்னா நீங்க ஃபார்ம் அவுட்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எட்ஜ்ல ஒரு 4 போறது இல்ல ஒரு கேட்ச் டிராப் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பூஸ்ட் பண்ணி விடும். சோ அந்த அனுகுல் ராய் வந்துட்டு அது ஹாஃப் சான்ஸ் தான், அது கேட்ச்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஹாஃப் சான்ஸ் வந்துட்டு அதுதான் இப்போ மேட்ச் டிஃபரன்ஸே. அங்க இருந்து ஆரம்பிச்சது தான் அந்த பேர்ஸ்டோனா. அதே மாதிரி இன்னொன்னு லைக் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு 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 சூப்பரான ஒரு பால் போட்டார். ஒரு ஸ்விங் மாதிரி ஒன்று போட்டார். ஜானி பேர்ஸ்டோவே சிரிச்சார் ஒரு நிமிஷம். என்ன இப்படி வந்துச்சு இந்த பிச்சில், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கே இந்த பவுன்ஸ் இல்லை, எப்படி இந்த மாதிரி பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு யோசிச்சாரு.
அவரு ரொம்ப ஷார்ட்டா போடுறாரு, லைனை இழுத்து கொஞ்சம் மேல போட ஆரம்பிச்சாரு. ஏன்னா அனுகுல் ராய் போட்டு அடி வாங்கினது எல்லாமே மேல போட்டு தான் அடி வாங்கினாரு. அதே மாதிரி சுனில் நாராயண் நிறுத்தினது எல்லாமே லைக் மோஸ்ட்லி குட் லென்த் ஃபுல் லென்த் டெலிவரிஸ் தான். ரொம்ப ஷார்ட்டா போடுறாரு. அண்ட் என்ன பிரச்சனைனா ஒரு சில சமயம் வந்துட்டு பேஸ் கொடுத்துட்றாரு, அதுவும் பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜ் ஆயிருது. ரொம்ப டைம் பண்ணி விட்டா போதும் 6 போயிருது, இல்ல நல்லா அடிச்சிட்டாலே போதும் 6 போயிருது. ஸ்லோவா போட்டா ரொம்ப டைமிங் கிடைக்குது, திரும்பிக்கிட்டு அடிக்கிறாங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் ஒர்க் பண்ணும் அவரோட லைன் அண்ட் லென்ஸ்ல. ரெவன்ட் ஏதாச்சும் பேசணுமா? ஏன்னா எனக்கு இதுக்கு பாயிண்ட் இருக்கு, நீங்க ஏதாவது சொல்றதா சொல்லுங்க, நான் லாஸ்டா சொல்லி முடிச்சுக்கிறேன். சேஸ்ல வந்து அந்த 2 சமீரா போட்டதும் அன்குல் ராய் போட்டதும் தான் ரொம்ப கீயா இருந்தது. அந்த இன்னும் அவங்கள கேரியர் வந்து போறதுக்கு அவங்க சேஸ்ல வந்து இன்னும் வந்து கம்ஃபர்டபுளா ஒரு பொசிஷன்ல இருந்து போறதுக்கு அவங்க அது அந்த 2 ஓவர் ரொம்ப குருஷியலா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரசில் போட்ட 2 ஓவரும் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டேக் ஆன் பண்ணிட்டாங்க. கரெக்ட் அவங்க எல்லாரோட டேக் ஆன் பண்ணிட்டாங்க. லாஸ்டா என் பண்ணணும்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர், லெஃப்டோ இல்ல லெக் ஸ்பின்னர் யார் போட்டாலும் எப்படி லெஃப்ட் வாரி 6 அடிப்பாங்களோ அதே மாதிரி ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போட்டா ரைட் பேட்ஸ்மேன் 6 அடிப்பாங்க. அதுலயும் ஒரு பவர் ஹிட்டராண்டா அடிப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு சஷாங்க் சிங் பண்ணாரு, ஜானி பேஸ்டோ பண்ணாரு, வருண் சக்கரவர்த்திய. சுனில் நாராயண் கை மறிக்காம அவர் ஆக்ஷன் புது ஆக்ஷன்ல கை காமிச்சு போட்டாருன்னா அவரோட அடிச்சிருப்பாங்க. இது கன்ஃபார்மா எல்லாருக்குமே தெரியும். ரைட் ஆர்ம் ஸ்பின் போட்டா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சம்மடி அடிப்பாங்க, லெக் ஸ்பின் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சம்மடி அடிப்பாங்க. ஆனா லெஃப்ட்டுக்கு பவர் அதிகமா இருக்கும், ஆனா சும்மா தள்ளினா வெளியே போய் விழுந்துரும். ரைட்டுக்கு பவர் கம்மியா இருக்கும். அப்படிதான் இது வரைக்கும் சொல்லினே இருக்காங்க. அதெல்லாம் இல்லடா நாங்களும் நல்லா அடிப்போண்டான்றத ஜானி பேஸ்டோவும் சஷாங்கும் காமிச்சிட்டாங்க. வருண் சக்கரவர்த்தியும் சரி, அனுகுல் ராயும் சரி, நிறைய ஓவர்லயும் அடிச்சிட்டாங்க. பிரப் சிம்ரன் அடிச்சிட்டாரு, அப்படியே ஸ்டிக்கை விட்டு அடி மடக்கி அடிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஆஃப் ஸ்பின்லாம் இல்லை. என்ன நீங்க ஸ்பின்ல வெயிட் தானே, நீங்க என்ன ஸ்பின்னா எடுத்துன்னு வந்து போடுங்க, நாங்க அடிப்போம், நாங்க இன்னைக்கு உங்களை கத்தம் பண்ணுவோன்ற மாதிரி அடி காமிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாமா? நெக்ஸ்ட் மேட்ச் வந்து டெல்லி வர்சஸ் மும்பை. ஏதாச்சும் டீம் பற்றி அனலைஸ் பண்ணுமா, இல்லை நம்ம யார் வின் பண்ணுவாங்க அப்படி போயிடலாமா? டைம் இருக்குன்னா டீம் அனலைஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏன்னா நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கண்டினியூ பண்ணலாம், அதுக்காக நான் உங்களை கேட்குறேன். டீம் அனலைஸ் பண்றது தான் பண்ணலாம். ஏன்னா லைக் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மும்பைகிட்ட இருந்து எடுக்கலாம் அப்படின்னா வந்துட்டு பஞ்சாப் பண்ற அதே தப்பதான் மும்பையும் பண்றாங்க. கரெக்டா எங்க யாருக்கு பவுலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஆடட் ப்ரெஷர்னே சொல்லுவேன். அவர் வந்துட்டு அவரோட பவுலிங்கை பொறுத்து தான் நான் T20 வேர்ல்டு கப் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு அவர் ஆக்சுவலா நியூ பால்ல போடுறாரு. அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது வந்துட்டு கை கொடுக்கும் அப்படின்னு. அவர் வந்துட்டு ஆக்சுவலா நியூ பால் பவுலரே கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், அவர் ஃபார்ம்ல இல்ல. ஸோ பெட்டர் பும்ரா துஷாரா வச்சே போலாம். லைக் அவங்க பண்ண ஒரு நல்ல மூவ் துஷாராவை எடுத்தது. லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தானோட வந்துட்டு இன்னைக்கு பஞ்சாப் பண்ண தப்பதான் பண்ணாங்க. ரொம்ப வந்துட்டு கையில வந்த கேட்சஸ் எல்லாம் விட்டாங்க. ஸோ என்னைக்குமே கேட்சஸ் வின் மேட்சஸ்ங்கிறது அது என்ன இப்போ ஃபிளாட் ட்ராக்கு ஸ்பின் ட்ராக்கு எந்த ட்ராக்கா இருந்தாலும் கையில வர கேட்சை நீங்க அன்னைக்கு பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மேட்ச். ஸோ ஃபீல்டிங் அந்த மேட்ச் சொதப்பினால தோத்தாங்க. ஏன்னா அப்ப ஜெய்ஸ்வால் 50 ரன்ல இருந்தாரு. ஜெய்ஸ்வால் 50ல அவுட் ஆக்கியிருந்தாங்கன்னா ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருந்துச்சு. ஈவன் சஞ்சு சாம்சன் கூட ஒரு கை மேல வந்த கேட்ச் டேவிட் விட்டாரு. ஸோ அது வந்துட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் பார்க்கணும். டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க பூஸ்டப்பா வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு யாரு ஃபார்ம்ல இல்லையோ அவரு ஃபார்முக்கு வந்துட்டாரு, போட்டு எல்லா பக்கமும் அடிச்சு காமிச்சிட்டாரு. மோஹித் சர்மாவை வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 ஓவர்ல வந்துட்டு 60 ரன் கிட்ட அடிச்சாரு மோஹித் சர்மாவை. ஸோ அதனால டிசி நல்லா பூஸ்டப்பா இருக்காங்க. டிசிக்கு வந்துட்டு அந்த ஃபேசர் மெக்கர் எனக்கு தெரியல. லைக் நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், நானும் வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்தப்போ ஃபேசர் மெக்கருக்கு தான் வந்துட்டு அடுத்த ஒரு சென்சேஷன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரூவ் பண்றாரு. கொஞ்சம் ஒரு ஸ்டே பண்ணாருன்னா, கிரீஸ்ல ஸ்டே பண்ணாருன்னா இன்னைக்கு பேர் ஸ்டோ பண்ணதை நாளைக்கு அவர் கூட பண்ணலாம். ஏன்னா ரிவெஞ்ச் வீக் ஃபர்ஸ்ட் மேட்சே க்ளோஸா வந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட் அங்கேயும் இதே தான் ஸ்பின் ட்வின்ஸ் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் அவங்க இது பண்றதுதான். ஆண்ட்ரிக் நார்கே அடி வாங்குறாரு. ஸோ அதனால நல்லா போகுது. அண்ட் அவங்க ஆப்கான் பிளேயர் கூட ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி மிச்சல் மார்ஷுக்கு ரிப்ளேஸ்மெண்டா நைப்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டரு, ரொம்ப சூப்பரா அடிப்பாரு. நீங்க ஆப்கானிஸ்தான் T20 சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 3rd மேட்ச் வந்துட்டு நம்ம 200+ அடிச்சிருப்போம், டை பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச்ல அவர் தான் ஒரு 50-60 ஆட் அடிச்சிருப்பாரு. ஸோ அதனால அவரும் ஒரு நல்ல அடிஷன். பட் ஆனால் டீம் செட் ஆயிடுச்சு டிசிக்கு. நான் ஒரு ஸ்லைட் எட்ஜ் கொடுப்பேன் டிசிக்கு நாளைக்கு. ஒரு 51-49 டிசி பக்கம் நான் சாயிறேன். ஏன்னா அவங்க அந்த ஒரு வின்னிங் இதுல வராங்க, நல்ல டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதான் என்னோட தாட்ஸ். ரேவன் நீங்க?
இன்னும் நாளைக்கு மும்பை வந்து டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா எவ்வளவு ரன் அடிச்சு டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்றது ஒண்ணு இருக்கு ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி விளையாட ரெண்டு டீமுமே வந்து வான்கடையில விளையாடும் போது 232 ஏதோ அடிச்சிருக்காங்க மும்பை. ஸோ நாளைக்கு டெல்லியில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மும்பை டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு அந்த டெல்லி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருக்கிறதுனால எவ்வளவு அடிப்பாங்க. ஸோ இவங்க எவ்வளவு தடுக்க முடியும். ஏன்னா இவங்க இதுல வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் தவிர ஃபாஸ்ட் பவுலிங் சுத்தமா சப்போர்ட் இல்லை. முகேஷ் குமார் நம்ம நியூ ஃபைண்டர்ஸ் சொன்னாலுமே கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போனாரு. அவர் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பென்சிவா போறாரு. கலீல் அகமது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 சீசனா அவரை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மினி ஆக்ஷன்றதுனால அவரை வச்சுட்டு இருக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அவரு கொஞ்சம் ரன்ஸ் போறாரு. ஸோ அதனால நாளைக்கு டிசைட் மேட்ச் எப்படி இருக்குன்னா யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண்டு நிறைய 220+ போட்டு பவுலிங் எப்படி பண்ண போறாங்கன்றதான் இருக்கும். மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண்டாங்கன்னா டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண்டாங்கன்னா அவங்க அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஆர்சிபி சொன்ன அதே தான் அவங்களுக்கு அப்ளை ஆகும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா 100 ரன் எங்கேயோ நாங்க 46/14 இருந்துச்சு. கடைசியில 4 ரன்ல ஜெயிச்சாங்க அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே. அந்த அளவுக்கு க்ளோஸா போயிடுச்சு. ஸோ வந்து அவங்க பவுலிங் வந்து அட் தேர் ஹோம் வென்யூ கொஞ்சம் ஒரு பிக் கன்சர்னா இருக்கு. ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல ஒரு டீம் வந்து பவுலிங் போட்டு ஜெயிக்க முடியல, டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னா டோட்டலா வந்து நம்ம சேஸ் பண்ணாலும் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அந்த ஒரு ப்ராசஸ் போயிடுவாங்க. ஸோ அதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் பேட்டிங் யாரு, செகண்ட் பேட்டிங் யாரு, எப்படி போகுது, அதான் ப்ரோ ஒரு கீ பாயிண்டா இருக்கும். கரெக்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்க. ஆமா, ஹோம் கிரவுண்ட்ல அவங்களோட இதோ ஸ்ட்ரென்த்தை காமிச்சாதான் அவங்களால என்ன பண்ண முடியும். அது எல்லாமே கரெக்டான பாயிண்ட். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் ஹூஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஹூஸ் சேசிங், அதான் மெயின் கரெக்ட். அதுக்கப்புறம் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணோம்னா மறுபடியும் நாளைக்கும் வார்னர் இல்லை, அவர் ஃப்ரேசர் தான் ஓப்பன் பண்ண போறாரு, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அருண் ஜெட்லி சின்ன ஸ்டேடியம் அடிச்சுனே தான் இருக்கணும். ஒரே ஒரு இஷ்யூ மும்பைக்கு என்னன்னா ரோஹித் சர்மா வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபேஸருக்கு அடி வாங்குவார். ஸோ கலீல் நினச்சா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் துஷாரா தேவை தான். ஆனால் போன மேட்ச்ல பார்த்தா அவரோட ஸ்ட்ரென்த்து அவுட் ஸ்விங் எந்த பாலுமே அவுட் ஸ்விங் ஆகலை. ஸோ அதனால நாளைக்கும் அதே மாதிரி ஃப்ளாட் ட்ராக்காக போயிடுச்சுன்னா அவுட் ஸ்விங் ஆகலைன்னா ஃப்ரேசர் எத்தனை பால் எங்கே அடிப்பார்னே தெரியாது. ஏன்னா அவர் அந்த லெக் ஸ்டிக் பால் வச்சு ஆஃப் ஸ்டிக்கில் மிடில் கட் பண்ணுறவர் தான், அதான் அவுட் ஸ்விங். அதில் செம்ம ஸ்ட்ரென்த்து, அதுலேயே வெறும் 130+ தான் போடுவார், இல்லை 140 நியர் போடுவார். ஆனால் போன மேட்ச் எதுவுமே முடியாமல் 110 போனார், 120 போனார், அந்த மாதிரிலாம் போனார். நாளைக்கு சப்போஸ் பிச்சு செட் ஆகாமல் போயிடுச்சுன்னா மாட்டிப்பாங்க, பவர் பிளேல மாட்டிப்பாங்க. நாளைக்கு நம்ப வேண்டிய ஒருத்தரை தான் நம்பி ஆகணும், வேறு வழி இல்லை. பும்ரா இல்லை கோச்சியோட ஸ்பீட், அந்த ஸ்பீடை வச்சு ராஜ் பண்ண முடியும்னா போன மேட்ச் யசஸ்வி செஞ்சுட்டாரு. அதே மாதிரி இந்த மேட்ச் நாளைக்கு ஃப்ரேசரும் உங்க சிரிப்பே தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு ஃப்ரேசரும் செய்வார் தான் நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் ஸ்பீடாக போட்டான். ஸோ ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சொல்வேன் மும்பை வந்து சேஸ் தான் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்ட்டு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவங்க திருப்பி அடிப்பாங்க. அன்னைக்கே நான் இவங்க மேட்ச் சொன்னேன், ஒரு மேட்ச் 170க்கு முடிஞ்சிச்சு, நல்லா சேஸ் எஸ்ஆர்ஹெச் கிட்ட பயங்கரமா சேஸ் பண்ணே வந்தாங்க. அந்த டாப் 4 முடிஞ்சவனே அவங்களால சேஸ் பண்ண முடியாம போயிடுச்சு டெல்லிக்கு. அதனால அவங்கள ஃபர்ஸ்ட் ஆட வச்சுட்டா மட்டும்தான். இல்ல நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா முடியாது, ஏன்னா அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. நல்லா இவரை வேற அக்ஷர் பட்டேல் வேற ஒரு டவுன் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, அவரும் ஆடி காமிச்சிட்டாரு. ஆனால் நல்லா இருக்காங்க, ஸ்டப்ஸ் பின்னாடி நல்லா ஆடுறாரு. ஸோ நல்லா வச்சுட்டு இருக்காங்க லைனப்போ, அதனால வெயிட் தான் பண்ணும். பட் ரெண்டு டீம்லையுமே பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம். ரெண்டு டீமும் பேட்டிங் நல்லா வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு டீமும் எனக்கு தெரிஞ்சு சேஸ் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால யார் டாஸ் வின் பண்றாங்கன்றது தான் மெயினா இருக்கும். சேஸ் டாஸ் வின் பண்ணி சேசிங் எடுக்கணும். ஆக்சுவலா அந்த பேட்டிங் அப்படின்னு பேசுனீங்க, லாஸ்ட் மேட்ச் டு பி ஹானஸ்ட் குஜராத் வின்னு. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அந்த பவுண்டரி லைன் ஃபீல்டிங் பண்ணலன்னா குஜராத் வின்னு. ஸோ அதுதான் இந்த டிஃபரன்ஸா இருந்தது, 4 ரன் டிஃபரன்ஸ். இது வந்துட்டு ஆக்சுவலா டெல்லி பிச்சர்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் பவுலிங்கை வச்சு வின் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா அது வேஸ்ட், சத்தியமா முடியாது. ரொம்ப பொட்டி கிரவுண்ட், அது வந்துட்டு சின்ன சுவாமி 2.2 அது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்னைக்கே பாருங்க 260 அடிச்சு சேஸ் பண்ணிட்டாங்களா, நாளைக்கு நீங்க வந்துட்டு பேட்டிங் போகும்போது ஐயோ டாஸ் ஜெயிச்சு அவங்க ஃபீல்டிங் எடுத்துட்டாங்களா, சரி ஓகே நம்ம ஒரு 290 300 அடிச்சுக்கணும். அவங்க எஸ்ஆர்ஹெச் சொல்ற மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு மேல வந்துட்டு நாங்க 3ன்னு வரணும், அந்த மாதிரி அடிச்சாதான் உண்டு. டாஸ் குரூஷியல் ஃபேக்டர், டாஸ் வின் பண்ணீங்கன்னா நீங்க மேட்சை வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் ஆட் ஆன் டு யுவர் பாயிண்ட், கோட்ஸியா வந்துட்டு நீங்க வந்துட்டு சொன்னீங்க, எனக்கு அதுல வந்துட்டு உடன்பாடு இல்லை. அவரோட எக்கானமி வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 இருக்கு.
அவரை வந்துட்டு ஆக்சுவலா ஒரு நல்லா ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து நல்லா போடுற மாதிரி தான் இருக்கு. விக்கெட்லாம் எடுக்கிறாரு, ஆனா பார்த்தா 4 ஓவர் 40க்கு 2 இருக்காரு. ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். அவர் இப்போதான் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல வந்திருக்காரு, அவர் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். அண்ட் துஷாரா ஆக்சுவலா வந்துட்டு அவரோட ஸ்ட்ரென்த்ல போட மாட்டேங்கிறாரு. நீங்க சொன்னீங்க அந்த அவுட் ஸ்விங் பத்தி சொன்னீங்க, அவரோட ஸ்ட்ரென்த்ல போட மாட்டேங்கிறாரு. எதுக்கு போன மேட்ச் வந்துட்டு ஸ்லோயர் ஒன்லாம் ட்ரை பண்ணான்னு தெரியல. பதீரானா பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு அதே அந்த ஸ்லிங்கிங் ஆக்ஷன்ல வந்துட்டு அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு இது பண்றாரு. அவர் வந்துட்டு சும்மா தேவையில்லாம ஓடி வந்து ஒரு 110 இதுல வந்துட்டு போடுறது இல்ல, போட்டா 150 கன்சிஸ்டன்டா போடுறாரு. ஸோ அந்த மாதிரி போட்டாருன்னா கண்டிப்பா நுவான் துஷாராவும் நல்லா ஒரு இதுவா வரலாம். ஏன்னா அங்க கோச்சிங் பேனல்ல இருக்காரு ஒருத்தர் குரு, அந்த குரு வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா சொல்லி விட்டாருன்னா சூப்பரா வந்துடலாம். ஸோ நுவான் துஷாரா தான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு குரூஷியலா இருக்க போறாரு. பார்ப்போம், அவர் தான் அந்த ஷட் டவுன் ஓவர் போட போறாரு. பார்ப்போம். இன்னும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம் லாஸ்டா முடிக்கணும்னா, என் சைட்ல இன்னும் அவங்க கிட்ட ஒரு பிளஸ் இருக்குன்னா 2 பெஸ்ட் கேப்டன்ஸ் கோச்சா இருக்காங்க. அது மட்டும்தான் ரிக்கி பாண்டிங், கங்குலி. ஸோ அவங்க கிட்ட ரொம்ப நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு. போன மேட்ச் நான் பேசுறப்போ சொன்னேன், திடீர்னு முகேஷ் குமார் கூப்பிட்டு போட வச்சு அப் டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ரசிக் சலார் அவரையும் வச்சு அப் டு 120 போட்டால் கன்ஃபார்ம் யோசிப்பாங்க பேட்ஸ்மேன், போய் ஆடலாமா இல்லை வெளியே அடிக்கலாமா, டபுள் மைண்டாவே ஆடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல மூவ். குஜராத் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அதனால தான் மோஹித் சர்மா கூட அப் டு வச்சு போட்டிருக்காரு, தோனி டீம்ல இருக்கப்போ போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. இவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த டவுனை மாட்டி அடிக்க விடுறது, ஓவர்ஸை ஷஃபிள் பண்றது. ஏன் இவரு மாதிரி குஜராத் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஃபீல்ட் செட் பண்ண வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்றாரு. ஸோ அவங்க அந்த மாதிரி சம் டாக்டிக்ஸ் யூஸ் பண்றாங்க. நாளைக்கும் ஏதாச்சும் ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெல்லி சைடு போயிடும். அது எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படி யூஸ் பண்ணியும் அது பிரேக் ஆச்சுன்னா மும்பை வின் பண்ணும். ஆனா மும்பை ரேஸ்ல இருக்கிறதுக்காக என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மும்பை தான் வின் பண்ணுவாங்க நான் சொல்றேன். அவங்க ரேஸ்ல இருக்கணும்னா பார்ப்பாங்க, அவங்க அவ்வளோ சீமா வெளியே போகணும்னு பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால மும்பை வின் பண்ணுவாங்க. ரேவன் உங்களை க்ளோசிங் முடிச்சுக்கலாம். ரேவன் முடிச்சோன்னா நீங்க யார் வின் பண்ணுவாங்க, யார் நல்லா விளையாடுவாங்க, கேப்டன்ஷிப் பிக் போயிடலாம். ரேவன் அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து மும்பைக்கு இந்த வாட்டி பவுலிங் பும்ரா தவிர கோட்ஸே கூட நல்லா பவுலிங் போட்டாலும் நடுவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு. தேர்ட் ஓவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 12-15 ரன்னுக்கு அவர் போறாரு. ஸோ சிங்கிள் பவுலரை வச்சுட்டு அவங்க வின் பண்ணவே முடியாது. எந்த டீமுமே சிங்கிள் பவுலரை வச்சுட்டு ஒரு டோர்னமெண்ட்ல இருக்கவே முடியாது. ஒரு சீசன்ல ஒரு 2018 அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் சிங்கிள் பவுலர் தான் ராஜஸ்தானுக்கு இருந்தாரு. அப்போ மற்ற யாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல. எக்ஸாக்டா இப்ப அதே சிச்சுவேஷன் தான் இப்ப மும்பை ஃபேஸ் பண்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பும்ரா யாருமே வந்து ஒரு ஒரு கீ ஃபேக்டராகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது அவங்க ஸ்பின்னு வந்து மும்பை ஒரு 2-3 வருஷமா ஒரு ஐடியாவே இல்லாம தான் ஒரு அவங்களோட ஸ்பின்னராகவே இருக்கு. பியூஷ் சாவ்லா கமெண்டேட்டரா இருந்தாரு, அவரு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முகமது நபியை எடுத்திருக்காங்க. அவரை வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் மாதிரி எப்பயாச்சும் 2 ஓவர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திடீர் ஸ்ரேயஸ் கோபாலை கொண்டு வராங்க, திடீர் மறுபடியும் வந்து இந்த மேட்ச் உட்கார வச்சுட்டு மறுபடியும் பியூஷ் சாவ்லாவை கொண்டு வராங்க. ஸோ எல்லாமே ஒரு ட்ரை தான் பண்ணி பாக்குறாங்களே தவிர ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு ஸ்பின்னரை வந்து இன்னும் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. மேபி ஒரு மெகா ஆக்ஷன்ல தான் அதுக்கான பாயிண்ட்டுக்கு அவங்க போக முடியும். ஸோ அதான் ப்ரோ, கிட்டத்தட்ட மும்பையும் எப்படி ஆகி போச்சுன்னா சேஸ் பண்ணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்க சேஸ் பண்ணா மும்பை வின்னு, டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா எவ்வளவு ரன் டிஃபெண்ட் பண்றாங்க, 235 அடிச்சாங்கன்னா பும்ரா வந்து ஏர்லியா 2 விக்கெட்ஸ் எடுத்து டிசிஎஸ் ஸ்பாட்ல போட்டுருவாரு. ஸோ இப்படி ஜெயிச்சாதான் உண்டு. நாளைக்கு நடக்கிற வெளியே வச்சு பார்க்கும்போது 220 பிளஸ் ஏர்லியானா பிருத்திவி ஷா விக்கெட் சீக்கிரமா எடுத்துட்டு அவரு விக்கெட்டே எடுத்துட்டாங்கன்னா மேபி சான்ஸ் இருக்கு. அதான் ப்ரோ, இதான் ஒரு ஓவர்வியூவான பாயிண்ட்ஸ். லாஸ்டா நான் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஹார்ஷ் கால் தான். பட் ஆனா ஹர்திக் பாண்டியா ஒரு பவுலிங் ரொட்டேஷன் கொஞ்சம் சரியா பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு சில நேரங்கள்ல நம்ம சென்னை மேட்ச்லயே வந்துட்டு பார்த்தோம். ஏன் நபியை போன மேட்ச்ல சொல்லிருந்தேன் அந்த பாயிண்ட். அதான் சொல்றேன். நபியை வந்துட்டு ஆக்சுவலா 4 ஓவர் போடணும். அவர் வந்துட்டு பார்ட் டைம் ஸ்பின்னர். எனக்கு அதே கஷ்டமா இருக்கு. நபி வந்துட்டு அங்க ஆப்கானிஸ்தான்ல வந்துட்டு நபி, ரஷீது, முஜீப் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்துட்டு அந்த கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த ஃபுல் கோட்டாவையும். ஒன் டேலயே கூட அவங்க வந்துட்டு 10 ஓவர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இது பண்ணலாம்.
அண்ட் அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்பார்ச்சுனேட் வனிந்து அசரங்கா ஆடல. நான் என்ன நினைச்சேன்னா ஆக்ஷன்ல வனிந்து அசரங்காக்கு போவாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா வேன்கடையில லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சைடு பெரிய பவுண்டரி, ஸோ அதனால லெக் ஸ்பின்னர் எஃபெக்டிவா இருப்பாரு. அதே மாதிரி ஆட வச்சு அட்லீஸ்ட் ஒன்னு ஸ்ரேயஸ் கோபால கண்டினியூஸா ஆட வைக்கணும், இல்ல பியூஷ் சாவ்லானாலுமே அவரும் எஃபெக்டிவா தான் இருக்காரு. என்ன சொல்றது, கமெண்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு வந்து அவரும் தினேஷ் கார்த்தி மாதிரி தான் கமெண்ட்ரி பண்ணிட்டு வந்து தினேஷ் கார்த்தி அடிக்கிறாரு, இவரும் போட்டு நல்லா போட்டு விக்கெட் எல்லாமும் எடுக்கிறாரு. நம்ம லாஸ்ட் மேட்சே பட்லர் விக்கெட் எல்லாம் நல்ல விக்கெட் தான், சூப்பரா எடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேக் பண்ணும் கொஞ்சம். ஸ்ரேயஸ் கோபாலையும் அதே தப்பு தான் பண்ணாங்க. நம்ம சிஎஸ்கே கூட வந்துட்டு அவங்க கோட்டா கம்ப்ளீட் பண்ணல. ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு சில கால்ஸ் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா தப்பா எடுக்கிறாரோ அப்படின்னு. பட் அவரை தப்பா சொல்ல முடியாது, அவருக்கு எக்ஸ்டர்னலா ஒரு சில ப்ராப்ஸ் இருக்கிறனால மேபி அதை அவர் அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஆஸ் அ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் அதெல்லாம் கண்டுக்காம இன்னும் பண்ணணும். பட் ஸ்டில் நான் வந்துட்டு அந்த ப்ரெடிக்ஷனுக்கு போறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட் எட்ஜ் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் பிகாஸ் ஹோம் கிரவுண்டு. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் என்ன வந்துட்டு ஒரே ஒரு ஸ்லைட் எட்ஜ் நான் வந்துட்டு டெல்லி கொடுக்குறேன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ், நீங்க வந்துட்டு 220 250 அடிச்சிட்டீங்கன்னா அவங்க இந்த பக்கம் குல்தீப் ஒரு 4 ஓவர் 30, இந்த பக்கம் அக்சர் ஒரு 4 ஓவர் 25 அந்த மாதிரி தான் பவுலிங் கொடுக்குறாங்க. ஸோ ஈவன் தோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா ஒரு மாதிரி க்ளோஸா வந்து அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த ஒரு 8 ஓவர் ஷட் டவுன் ஓவர் இன்னைக்கே ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா சுனில் நாராயண் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரு ஷட் டவுன் ஓவர்ஸ் போட்டார் 4 ஓவர். ஆக்சுவலா இன்னைக்கு கணக்குப்படி அவங்க 2 பேரையும் வந்துட்டு 8 ஓவருக்கு 80 ரன் அடிக்கணும். வருண் சக்கரவர்த்தி கொடுத்துட்டனால அந்த எஃபெக்டிவ்னஸ் தெரியாம போயிடுச்சு ஸ்பின்னர்ஸுக்கு. ஸோ நாளைக்கு அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் முடியாது. என்னதான் பொட்டி கிரவுண்டா இருந்தாலும் அக்சர் பட்டேல் எஸ்ஆர்எச்சோடய நல்லா போட்டார். ஆக்சுவலா 4 ஓவர் 28 ரன் ஒரு விக்கெட் எடுத்தாரு, அதுவும் கிளாஸ் விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதனால நாளைக்கு DC is highly effective. So I am still going with DC. 51-49 ஏன் தரேன்னா பொட்டி கிரவுண்டு. ஸோ அதுல ஏதாவது ஆச்சு அப்படி போனாதான் வந்துட்டு மும்பைக்கு வின்னே தவிர என்ன பொறுத்த வரைக்கும் DC is my chance. பிளே ஆஃப் ரேஸ் இருக்காங்க, மும்பையும் இருக்காங்க, டிசிக்கும் சான்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு ஸ்லைட் எட்ஜ் நான் டிசி கொடுக்குறேன். உங்களோட க்ளோசிங் கொடுத்துடலாம். யாரு வின் பண்ணுவாங்க? கேப்டன்ஷிப் பிக் பண்ணி ரேவன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்னமோ மும்பை வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. யாரு? ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கிரவுண்ட் இருக்கும்போது வந்து எங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நாங்க நல்லா கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இஷான் கிஷன் வந்து பவர் பிளேல நல்லா அடிக்கக்கூடிய பிளேயரு. ஸோ ஒரு 70 65 ஒரு 70 நோ லாஸ்ட்ல இருந்துச்சுன்னா 230 க்ளோஸ் பண்ண பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டார்ட் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மும்பை வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பிளஸ் வந்து இஷான் கிஷன் நல்லா பண்ணுவாரு. இஷான் கிஷன் பும்ரா ப்ரோ. ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா இவங்களோட பவுலிங் லைனப் வந்து ரொம்ப டெட்லி பவுலிங் லைனப்லாம் கிடையாது, ஈஸியா டேக் ஆன் பண்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பவுலிங் லைனப்லாம் விட மாட்டாரு இஷான் கிஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 8.4 ஓவர்ஸ் வரைக்கும் விளையாடுவாரு. எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு ஒரு டோட்டல் செட் பண்ணி கொடுத்துருங்க மற்ற பேட்ஸ்மேன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவுட் ஆகிட்டு போயிடுவார். அவ்வளவுதான். 8.4 வரைக்கும் அவரோட பேட்டிங்கோட அப்படிதான். ஸோ அவரு நல்லா ஸ்டார்ட் கொடுப்பாருன்னு தோணுது. இஷான் கிஷன் அண்ட் பவுலிங்ல ஜஸ்பிரீத் பும்ரா. நீங்க பிரபு யார் கேப்டன்? நான் வந்துட்டு ஃபேசர் மெக்கருக்கு தான் கொடுக்க போறேன். இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு கிளென் மெக்ரா இல்ல வந்துட்டு கர்ட்னி வால்ஸ் அவங்கலாம் வந்து போட்டாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்றும் எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா ஒண்ணுமே இல்லை விக்கெட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்துட்டு ஃபேசர் மெக்கர்க்கோட டேவா கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். அட் த சேம் டைம் பவுலிங்ல வந்துட்டு நான் வந்துட்டு அக்சர் பட்டேலை ரொம்ப நான் ரேட் பண்றேன். அவர் ஆக்சுவலா அவரும் வந்துட்டு ஒரு ஜடேஜா மாதிரி தான், ஒரு நல்ல ஒரு ஆம்பால் வச்சிருக்காரு, நல்ல வேரியேஷன் வச்சிருக்காரு, ஸ்லோயர் த்ரூ தி ஏர் நல்லா போடுறாரு சில சமயம். அண்ட் ஆல்சோ அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் அவர் வந்துட்டு ஃபீல்டிங்ல கொடுப்பாரு உங்களுக்கு சேவ் பண்ணி. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபேசர் மெக்கர்க் இன்னைக்கு எப்படி பேர்ஸ்டோ ஆடினாரோ அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக் நாளைக்கு அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்புறேன். ஏன்னா பிகாஸ் நாளைக்கு பும்ராவை மட்டும் அவங்க நெகோசியேட் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு நுவன் துஷாராவோட பவுலிங் எஃபெக்டிவா இல்லைங்கிற பட்சத்துல, ஏன்னா கண்டிப்பா கோட்ஸே வந்துட்டு ஒரு 10 எக்கானமிக் போயிட்டு இருக்காரு. மும்பை சைட்ல பவுலிங் நல்ல கண்ட்ரோலா இல்லைன்னா நாளைக்கு ஃபேசர் மெக்கர்க்கோட டே. அவர் தான் கண்டிப்பா ஆப்வியஸா பேட்டிங்ல. பவுலிங்ல திரும்ப அக்சர் பட்டேல் தான்.
அக்ஷர் பட்டேலை பத்தி பேசினா தனியா ஒரு வீடியோ எடுத்தே போடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. நல்ல ஒரு அப்கமிங் கிரிக்கெட் பிளஸ் பேட்டிங்கும் அவர்கிட்ட இருக்கு. ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு என்னோட தாட்ஸ். கரெக்ட். அதுக்கப்புறம் நான் இவரு ரேவன் சொன்னதுல கன்ஃபார்ம் அக்ரி பண்ணுவேன். கரெக்ட். அந்த ட்ராக்குக்கு கன்ஃபார்ம் இஷான் கிஷன் நல்லாவே அடிப்பாருன்னா தோணுது. நிறைய ஃபிளாப் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆனா நான் மெக்ரிக்க வச்சிருந்தேன். இப்போ நான் இஷான் கிஷனுக்கும் போறேன். கன்ஃபார்ம் நான் பும்ராக்கு தான் போவேன். அதுக்கப்புறம் அவரு பிரபு சேனல்ல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம். அவங்க கிட்ட ஸ்பின் நல்லா இருக்கு. ஆனா இந்த பக்கம் கொஞ்சம் பார்க்கணும். குட் ஸ்பின் பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க. திலக் வர்மா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், நேயல் வதேரா. ஸோ மேக்ஸிமம் டேக் ஆன் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் ரன்ஸ் போக மாட்டாங்க. பட் கன்ஃபார்மா எவ்வளவு அடிக்கணுமோ அதுக்கு தகுந்த ஆடிடுவாங்க தான் தோணுது. ஏன்னா ரொம்ப நல்லாவே தான் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லவே முடியாது. ரோஹித் சர்மா சப்போஸ் 10 ஓவர்லாம் நின்ட்டாருன்னா குல்தீப் யாதவும் சரி அக்ஷர் பட்டேலும் போடவே முடியாது. கையே வராது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோல இவரு சொல்லியிருக்காரு. அஸ்வின் கோலி கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி யாருக்கு ஃபீல்ட் செட் பண்றது உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறப்போ, எனக்கு ரோஹித் சர்மா செட் பண்ணதான் கஷ்டமா இருக்கும். அவன்லாம் 10 ஓவர் மேல நின்ட்டானா அவன் எங்க அடிப்பானே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ரோஹித் சர்மா டேக் ஆன் பண்றாரு. அதனால ஸ்பின் அவங்க ஆடிடுவாங்க. பட் அவங்க கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தே ஸ்பின் தான். டெல்லி கிட்ட அவங்க அதை வச்சுதான் ஜெயிக்கணும் நாளைக்கு. ஆனா அதனால தான் நான் மும்பைக்கு போறேன். நானும் ரேவன் மும்பைக்கு போறோம். நீங்க டெல்லிக்கு போறீங்க. ஸோ முடிச்சுக்கலாம். அடுத்த மேட்ச் போயிடலாமா? ஒரே கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட். டிசி தான் ஜெயிப்பாங்க. டிசி தான் கன்ஃபார்மா ஜெயிக்க போறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஹர்திக் பாண்டியா டு பெர்ஃபார்ம் வெல். ஏன்னா நம்ம இஷான் கிஷான்லாம் இவ்வளவு ஃபிளாப் பார்த்துட்டு வந்துட்டாரு. அவருக்கு இன்னைக்கு ஒரு கேம் நல்ல கேமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த சேம் பாயிண்ட் ஹர்திக்கும் ரொம்ப ஒரு டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு சில இதெல்லாம் இருக்கு. ஸோ ஹர்திக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஹர்திக் அவரோட கிளாசி நாக் 20 பால் 55 அடிக்கணும். பட் ஸ்டில் டிசி தான் ஜெயிக்கும். எஸ் எஸ் இதையும் நான் ஆட் பண்ண நினைச்சேன். கரெக்ட். ஒரு மனுஷனை ரொம்ப அடிச்சுட்டாங்க. அந்த அடிக்கிறப்போ அந்த மனுஷன் டைம் வேணும். அட்லீஸ்ட் அவர் ரெஸ்ட் எடுத்து ஒரு 2 மேட்ச் ஆடாமையாச்சும் இருக்கணும். அவர் என்ன பண்ணிடுறா, கண்டினியூ பண்ணிடுறாருன்னா அதை கண்டினியூ பண்றப்போ நான் என்னதான் ரெடி ஆயிட்டு உள்ள நின்னாலும் டக்குன்னு டேய் அப்படின்னு சொன்ன மைண்ட்ல டக்குன்னு வந்துருச்சுன்னா அவள்தான் ஃபிளாப். நீங்க உன்னால ஆட முடியாதான்ற ஒரு தாட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்துட்டாலே நம்மளுக்கு ஓபியே போட்டாவும் நம்ம அடிக்க மாட்டோம். அவரோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஸ்டார்ட்ல போட்டாலும் அடிப்பாரு. அதையும் அடிக்க முடியாம போயிடும். எனக்கு தெரிஞ்சு அந்த மைண்ட்ல தான் இருக்காரு. அவர் அதுக்காக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். மேபி அவர் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு மேட்சோ 2 மேட்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாருன்னா நல்ல கம்பேக்கே கொடுப்பாரு. அதில் வேற அவர் ஒரு 4 இயர்ஸ் இந்த பவர் பிளேயும் போட்டு பார்த்துட்டாரு. அந்த குட் லென்த்ல பேக் ஆஃப் லென்த்ல போட்டு காமிச்சிருவாரு. அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த். 130 பேக் ஆஃப் லென்த்ல ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டா இதை கட்ட ஆடுறேன். ஒன்னு கீப்பர் கேட்ச் போயிடும். இல்ல பாயிண்ட்ல பக்கா ஃபீல்டுனா இந்த ஜடேஜா மாதிரிலாம் எகிரி பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சில நல்ல பிளஸ்ல வச்சுட்டு இருந்தாரு. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு டீசென்டான பிளே பண்ணாலே போதும். ஏன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. ஒரு டீசென்ட் ஏத்த மாதிரி சின்ன கிரவுண்ட் வேற. ஆர்சிபியோட ஒரு 6 பால் கிடைச்சது. நல்ல ஒரு சாத்துனாரு. நாளைக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் முகேஷ்கோ இல்ல கலீலுக்கோ ஒரு பேட் ஓவர் வந்துச்சுன்னா அந்த பேட் ஓவர் ஹர்திக் பாண்டியானால வந்ததா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாக்கு இது ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் மேட்சா இருக்கும். பாப்போம். ஓகே, அடுத்த மேட்ச் போயிடலாம். ரேவன் ஸ்டார்ட் பண்றீங்களா? லக்னோ வர்சஸ் ராஜஸ்தான். நாளைக்கு மேட்ச் செகண்ட் மேட்ச் லக்னோ வர்சஸ் ஜிடி நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓ, லக்னோ வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். சாரி, ரெண்டு டீமுக்குமே பேட்டிங் நல்லா இருக்கு. ஸோ பவுலிங் பார்க்கும்போது தான் லக்னோ கொஞ்சம் அங்கங்க லேக் ஆகிறாங்களான்னு தோணுது. ரவி பிஷ்னாய் ரவி பிஷ்னாய் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு. ஸோ மோஷன் கானும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு. நடுவில் சாய்னிஸ் வேற போடுறாரு. அவரு கொஞ்சம் ரன் கன்சிட் பண்றாரு. ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. பேட்டிங் சூப்பர். ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கு. இதுலலாம் மற்ற டீம்லாம் பாத்தீங்கன்னா பவுலர் ஒரு பவுலர் 2 பவுலர் தான் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருக்காங்க. இங்க அப்படி இல்ல. திடீர்னு ட்ரெண்ட் போல் நல்லா போடுறாரு. திடீர்னு சந்தீப் சர்மா இன்ஜுரியில ஒரு 5 விக்கெட் எடுக்கிறாரு. திடீர்னு குல்தீப் சிங் ஒரு நடுவில் கொஞ்சம் மேட்சா விளையாண்டாரு. அவரும் நல்லா கம்பேக் கொடுக்குறாரு. சஹல் பாத்தீங்கன்னா மேட்ச் பை மேட்ச் விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ 200 விக்கெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் டீமா தெரியுறாங்க. இப்போ போல்ட் சரியா விக்கெட் போலையா, இவரை கொண்டு வராங்க, சந்தீப் சர்மா கொண்டு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ நடுவில் ரன் கன்சிட் ரன் கண்டெயின் பண்ணுமா அஸ்வினை கொண்டு வர்றாரு. அஸ்வின் சகல் ஸ்பின் இருக்கு. ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு டோட்டல் டீம் பர்ஃபார்மன்ஸ் டீமா இருக்காங்க. ஸோ
நோ அட்வான்டேஜ் ஃபார் ஆர்ஆர் அந்த வகையில் பார்க்கும்போது. ஸோ எல்எஸ்ஜி வந்து குவிண்டன் டிகாக்கோட கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. பிளஸ் வந்து கேஎல் ராகுலோட ஸ்ட்ரைக் ரேட், இது ரெண்டும் தான் வந்து அவங்க ஸ்டார்ட் கிடைக்காம இருக்கிறதுக்கு 2 காரணம் வந்து எப்படின்னா, ஒன்று வந்து கேஎல் ராகுல் என்ன நினைக்கிறாரு, வேர்ல்ட் கப்ன்ற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அவர் விளையாடுற மாதிரி தெரியுது. அதனாலே கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்ட்ரைக் ரேட் வந்து 120 130 அந்த மாதிரி தான் இருக்கு அவருக்கு. ஸோ இந்த ஓப்பனிங் பேரோட இந்த ஒரு 2 விஷயம் தான், கேஎல் ராகுல் நம்ம ஃபார்முக்கு வந்துடணும், நம்ம விளையாடணுமே, நம்ம சரியா பட மாட்டேங்குதுன்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு விஷயம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குன்றது அவர் ஃபேஸ்லேயே தெரியுது. லாஸ்ட் டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைம் அவுட் எடுக்காததுக்கு வந்து அம்பையர்ட்ட போய் சண்டை போடுறாரு, ஒரு ஒய்டு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறாரு. ஸோ நம்ம நிறைய ப்ரெஷர் எடுக்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரோ கேஎல் ராகுல்னு தோணுது. குவிண்டன் டிகாக் வந்து ஃபர்ஸ்ட் 2 பால் அவருக்கு இப்போ லைன் அண்ட் லென்த்ல விழுந்துச்சுன்னா அவருக்கு நேரா கொடை கீப்பருக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு அவரு. ஸோ இதுதான் ப்ரோ. ஆனா அதே சைடு அங்க பாத்தீங்கன்னா ரியான் பராக்கும் நல்லா விளையாடுறாரு. ரியான் பராக் வந்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருக்காரு. பட்லர் மேட்ச் செஞ்சுரி அடிக்கிறாரு. சஞ்சு சாம்சனும் இப்போ நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாரு. முன்னாடி வந்து சஞ்சு சாம்சன் என்ன ஒரு பெரிய குறையா இருந்துச்சுன்னா, ஒரு மேட்ச் விளையாடுறாரு, நல்லா விளையாடுறாரு, அப்புறம் ஒரு T25 அந்த மாதிரி ஒரு பேர் தான் அவருக்கு இருந்தது. அதனாலேயே அவருக்கு இந்தியா டீம்ல இடம் கிடைக்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தது. இப்போ வந்து அவர் எல்லா மேட்சுமே முடிச்சு கொடுத்துட்டே போறாரு. 80-90% லாங் இன்னிங்ஸ் விளையாண்டு முடிச்சு கொடுத்துட்டு போறாரு. ஸோ அவரோட கேப்டன்சிக்கு அவரோட கெரியருக்கே ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா லீடிங் ஃப்ரம் ஃப்ரண்ட், ஏன்னா எல்லாம் கேப்டன் வந்து ஒரு 1 டவுன்ல இறங்கி என்னால மேட்ச் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்றதே வந்து ஒரு கேப்டனுக்கு பெரிய அட்வான்டேஜ். நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து நான் வின் பண்ணி கொடுக்குறேன், ஓப்பனிங் 2 பேர் நான் வந்து லாங் இன்னிங்ஸ் எடுத்துட்டு போறேன் அப்படின்றதே வந்து ஒரு கேப்டனா அவருக்கு இருக்கக்கூடிய ரோல் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ மோஸ்ட் ஃபேவர் வந்து இவங்க தான், ராஜஸ்தான் தான். நீங்க பிரபு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ராஜஸ்தானுக்கு வந்துட்டு கிரெடிட்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அவங்க ஆப்ஷன்ல வந்துட்டு நல்ல டீம் எடுத்தாங்க. சகல் எடுத்து போட்டாங்க, அஸ்வின் எடுத்து போட்டாங்க, ப்ளஸ் இந்த வாட்டியும் வந்துட்டு ரோமன் போவல் எடுத்து போட்டு ஒரு லோயர் ஆர்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. பட் அவங்களோட டீம் பெர்ஃபார்மன்ஸு ரியான் பராக தாண்ட மாட்டேங்குது. ஸோ அதனால இட் வாஸ் அ குட் டீம். பட் ஸ்டில் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்கு. ஆஷ் வந்துட்டு லாஸ்ட் 6 இன்னிங்ஸ் கிட்ட விக்கெட்டே எடுக்கலன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச்ல தான் விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. கொண்டு போய் 17வது 18வது ஒரு ஸ்பின்னுக்கு தராங்க. அது வந்துட்டு ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸோட ஒரு மேட்ச் காஸ்ட் பண்ணிடுச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் டூ ரிலையன்ட் ஆன் ஸ்பின் டியூரிங் டெத் ஓவர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இட்ஸ் நாட் குட். ஸோ அதனால ஆர்ஆர் வந்துட்டு நான் நல்ல டீம், ஐ மீன் லைக் ஆர்ஆர் பேலன்ஸ்டா இருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி லைக் ஆவேஷ் கான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, சஞ்சு சாம்சன் மெச்சூர்டா ஆடுறாரு, ரியான் பராக் மெச்சூர்டா ஆடுறாரு. ரியான் பராக் வந்துட்டு வேற ஒரு ரியான் பராக் பாக்குறோம். ஒரு வேணுங்கிறப்ப 6 அடிக்கிறாரு, வேணுங்கிறப்ப 4 அடிக்கிறாரு. ஸோ எந்த பால் எங்க அடிக்கணும், சுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெம்போ வந்துருச்சு. அவங்களுக்கு ஓப்பனிங் தான் ஃபயர் ஆகாம இருந்தாங்க. பட்லர் ஒரு 2 செஞ்சுரி போட்டாரு. லாஸ்ட் மேட்ச் ஜெய்ஸ்வாலும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. நல்ல டீமா தெரியுது. பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு 150 போடுற ஒருத்தர் வந்துட்டு நேற்று நெட்ஸ்ல போட்டுட்டு இருந்திருக்காராம். ஸோ அவர் வந்துட்டு நாளைக்கு டீமுக்குள்ள வந்தாருன்னா அந்த 150 பேஸ வந்துட்டு பட்லரும் ஜெய்ஸ்வாலும் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, அந்த 4 ஓவர் எப்படி தள்ள போறாங்கன்னு இருக்கு. அண்ட் எனக்கு இன்னும் தோணுது நாளைக்கு அநேகமா பிஷ்னாய் விளையாட மாட்டாரு. அவருக்குள்ள லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் மணிமாறன் சித்தார்த் ஆடுவார்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா பட்லருக்கு வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ஆகாது. குருணால் பாண்டியா இருக்காரு, ஆனா குருணால் பாண்டியாவுக்கு பெருசா டேர்ன் இருந்து நான் பார்த்தது இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு பேஸ்ல போடுற பவுலர் தான், 110 போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனால நாளைக்கு மணிமாறன் சித்தார்த் ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அண்ட் நான் ஸ்டில் வந்துட்டு லக்னோவுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க டீம்ல வந்துட்டு ஆக்சுவலா குவிண்டன் டிகாக் வந்துட்டு லைன் லென்த் போட்டா கேட்ச் கொடுத்துட்டு போயிடுறாரு, டாப் எட்ஜ் ஆயிருது அப்படிங்கிறாரு. பட் அது வந்துட்டு அதுக்கான காரணம் வந்துட்டு யாருனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல்னாலதான். இது ஒரு ஹார்ஷ் காலா தான் இருக்கும். பட் ஸ்டில் ராகுல் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு நம்ம சொல்லலாம் ஸ்லோ நாக் அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் வந்துட்டு அப்படிதான் பண்றாரு. அது வந்துட்டு ஒரு சில மேட்சஸே காஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு லக்னோவுக்கு. ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்லாம் இப்பெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ போன மேட்ச் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பஞ்சாப் மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருப்பாங்க பஞ்சாப் பேட்டிங்ல.
ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாலே வந்துட்டு ஸ்லோ நாக்கு அப்படின்னு பேசுறப்போ வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா தான் ஆடி ஆகணும். ஸோ அப்படி ஸ்லோவா ஆடும்போது அந்த ப்ரெஷர் வந்துட்டு ஆப்போசிட் பேட்ஸ்மேன்ல விழுவுறனால தான் அவரால் அவரால் வந்துட்டு அந்த ப்ரெஷரை தாங்க முடியாம லைக் ஒரு மிஸ்டைம் ஷாட்டோ இல்லை ஒரு லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆகுது. ஈவன் தோ RR இஸ் அ பேலன்ஸ் சைட், ஐ திங்க் லக்னோ ஹாஸ் அ ஸ்லைட் எட்ஜ் இஃப் தே டேக் மயங்க் யாதவ் பேக். ஏன்னா அவரை ரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க, இன்ஜுரின்னாங்க, பட் இன்ஜுரியிலேருந்து வந்து நல்லா போடுறாரு, அதே 150 போடுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா இன்னொன்று அவங்க யங்ஸ்டர்ஸ் பவுலிங் யஷ்தா கூட இருக்கட்டும், மோஷின் கானா இருக்கட்டும், லக்னோவில் அவங்க ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு மேட்ச் ஆக்சுவலி லக்னோவில் தான் நினைக்கிறேன், ஏக்னா ஸ்டேடியம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பெரிய கிரவுண்டு, ரொம்ப பெரிய கிரவுண்டு அது. ஸோ அதனால வந்துட்டு ஸ்லைட் எட்ஜ்லாம் இல்லை, ஆக்சுவலி நான் நல்ல எட்ஜே கொடுப்பேன். ஏன்னா ராஜஸ்தான் வந்துட்டு லைக் மேபி அவங்க 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி, இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ 12 பாயிண்ட்ஸ்ல இருக்கும்போது மேபி 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட அநேகமா நாளைக்கு மேட்ச் ஜெயிச்சா கியூ போட்டுருவாங்க ஆக்சுவலா. ஸோ 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கிற பட்சத்துல நாளைக்கு வந்துட்டு ஏதாவது 2 பிளேயர்ஸை மாத்தி ஆடி பார்ப்போம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் போகலாம். ஸோ அப்படி பண்றது வந்துட்டு ஒரு பின்னடைவா வந்து அதனால ராஜஸ்தான் தோக்கலாங்கிறது என்னோட லைக் தாட்ஸ். பட் ஸ்டில் இஃப் தே பிளே மயங்க் யாதவ் அண்ட் மணிமாறன் சித்தார்த் டுமாரோ, லக்னோ இஸ் கோயிங் டு வின். அதுவும் ஏக்னா ஸ்டேடியம்ல கேட்கவே வேணாம். 170 180 அடிச்சிட்டிங்கன்னா போதும். ஏன்னா இப்போ லாஸ்டா சிஎஸ்கே போயிருந்தப்போ கூட 170 பத்தல. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஒரு 160 180, நான் இன்னைக்கு மாதிரி 260 280 வேணாம், ஒரு 160 170 அடிச்சுட்டு நீட்டா யஷ்தா கோர், மோஷின் கான், மணிமாறன் சித்தார்த்தை வச்சு ஒரு 2 நிறுத்திடலாம். ஸோ அதான் என்னோட தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ் அதான். ஓகே, கரெக்ட். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. ஒரு சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் மட்டும்னா, KL ராகுல் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அவர் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா தான் இருக்கு. பட் 2018க்கு அப்புறம் இந்த வருஷம் தான் அவர் ஸ்ட்ரைக் ரேட் ஏற்றி இருக்காராம். 2018ல ஆல்மோஸ்ட் 160 கிட்ட இருந்துதான், அதுக்கப்புறம் மிச்சம் 6 இயர்ஸ் பண்ணல. இந்த வருஷம் தான் அதே மாதிரி 150 பிளஸ் ஆடி இருக்காருங்களாம். அதுவே ஒரு நல்ல குட் பாசிட்டிவ் சைன்னு சொல்றாங்க. போன மேட்ச்ல காமிச்சாங்க, அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் கரெக்ட் அக்ரி பண்ணிக்கணும், குவிண்டன் டி காக் பத்தி பேச கன்ஃபார்ம் அக்ரி. அதுக்கப்புறம் இவர் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி வந்து நாளைக்கு ஏக்னா ஸ்டேடியம் 2 பிட்ச் வேற இருக்கு. ஒரு பேட்டிங் ட்ராக் வச்சுட்டு இருக்காங்க, ஒரு ஸ்லோ பிட்ச் வச்சுட்டு இருக்காங்க. சப்போஸ் பேட்டிங் ட்ராக்னா 200 அடிச்சாலும் பட்ட மாட்டேங்குது. அந்த ஸ்லோ ட்ராக்ல போனா மட்டும்தான் அந்த ரன் தேவைப்படும். அதோட வேற அந்த ஸ்லோ ட்ராக்னா இவங்க ஃபர்ஸ்ட் லக்னோவோட மிடில் ஆர்டர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப சூப்பர் சைட்லாம் இல்லை. சப்போஸ் ஸ்லோ ட்ராக்னா பூரானார் ஸ்டாயினிஸ் நல்லா ஆடுவார், மற்றபடி அந்த அளவுக்கு இல்லை. ஓப்பனிங் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மயங்க் யாதவ் மேக்ஸிமம் ஆட தான் போறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் சரி பட்லரும் சரி சுத்து கைங்கடா ஹிட்டர்ஸ் தான். பட் அவங்க பாலை பாட்டு ஆடுறவங்க. ஸோ அந்த 150 பேஸை ஆடிடுவாங்க. சப்போஸ் அவங்க மிஸ் பண்ணாலும் சஞ்சு சாம்சன் மிஸ் பண்ண மாட்டாரு. யார் குட் டைமரோ அவங்களால அவரோட பால் ஆடிட முடியும். ஏன்னா அவர் 150 இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் போட மாட்டாரு, 150 ஷார்ட் பிச் மட்டும் தான் போட்டு இருக்காரு. அதுதான் அவரோட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் டிராபேக். பிரிட்லி எடுத்துக்கலாம், ஷோயப் அக்தர் எடுத்துக்கலாம், டேல்ஸ்டன் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் ஷான் டைட் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் 150 போடுறாங்களோ ஸ்டெம்ப் பக்கெட்ல வைட்ல நடுவில் 150ல குட் லைன்ல போடுவாங்க. இவர் போட்ட எல்லா 150யும் இவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே கூட 150 ஷார்ட் பால் தான். ஒரே ஒரு விக்கெட் கேமரா கிரீன் மட்டும் தான் ஸ்டெம்ப் எடுத்திருக்காரு. அதனால எனக்கு இன்னும் ஒர்க் பண்ணணும்டா, இன்னும் ரெடி ஆகணும்டா. சின்ன பையன் நான் 20 தான் ஏஜ்னு நினைக்கிறேன், ரெடி ஆயிடுவாரு. நாளைக்கு ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் சப்போஸ் மயங்க் யாதவ் விளையாடினாருன்னா. அதுக்கப்புறம் இவரு சொல்லிட்டாரு பிரபு வந்து லக்னோ வின் பண்ணோன்னு. நான் வந்து நாளைக்கு யார் வின் பண்ண நினைப்பேன்னா ராஜஸ்தான். ஏன்னா 2008ல ராஜஸ்தான் 14க்கு 11 மேட்சஸ் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் அவங்க 14க்கு 11 ஜெயிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவங்க சைடு நல்லா இருக்கு, அவங்க ஜெயிச்சிடணும். ஏன் அவங்க ஜெயிக்கணும்ன்றனா அவங்க கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் அவங்க பிளே ஆஃப்ல தான் காட்ட போறாங்க. தே டோன்ட் ஹேவ் ஏ குட் ஆல்ரவுண்டர். அதுதான் அவங்களோட பெரிய மைனஸ். ஒரு ஆல்ரவுண்டர் இல்லை, பேட்டிங்கும் ஆடுவான் பவுலிங்கும் போடுவான்ற பிரச்சனை இருக்கு. சப்போஸ் இப்பயே அடி வாங்கிட்டாங்கன்னா அதை கண்டுபிடிச்சி ஏதாச்சும் ரெடி பண்ணிடுவாங்க. இல்லை, அதை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுனால தான் அவங்க வின் பண்ணோம். அதோட சப்போஸ் லக்னோ வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டாப் செகண்ட் வந்துருவாங்க, குவாலிஃபை ஆயிடுவாங்க ஆல்மோஸ்ட். ஸோ ஸ்பாட் கம்மியாயிரும். அதனால நாளைக்கு ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னும் 3 டீம் ஸ்பாட்டுக்கு வெயிட் பண்ணுவாங்க. 9 ஆயிரும், 9ல 5ன்ற மாதிரி ஆயிரும் லக்னோ. அப்புறம் 5ல 4 வின் பண்ணோம். அதே மாதிரி தான் இவங்களும் எஸ்ஆர்ஹெச்சும் பார்த்தீங்கன்னா 6ல 3 வின் பண்ணோம். கேகேஆரும் 6ல இன்னைக்கு தோத்துட்டாங்க கேகேஆர். அப்போ அவங்களும் 5ல 3 வின் பண்ணோம். எஸ்ஆர்ஹெச்சும் தோத்துருக்காங்க. அதனால சென்னைக்கு ஓப்பன் ஆகும் ஸ்பேஸ். சப்போஸ் மும்பை
ஜெயிச்சிருச்சுன்னா டெல்லியும் தோத்துருச்சுன்னா அப்பயும் சென்னைக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா சென்னை தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் நேற்றே சொன்னேன் சென்னையோட காட் கிரேஸால தான் நேற்று இவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால இப்போ ஆர்சிபி அதனால இப்போ வந்து அந்த பாட்டம் 3 ஐ மீன் 2, 3, 4 இன்னும் ஓப்பனாக இருக்குன்னா அதுக்கு நாளைக்கு ராஜஸ்தான் வின் பண்ணி ஆகணும். அதோட அவங்களோட வீக்னஸை ரீட் பண்ணக்கூடாது, அவங்க அதை கண்டே பிடிக்கக்கூடாது. ஆனால் சங்ககாரா நல்ல கோச், அதெல்லாம் பார்த்துப்பாருன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துருந்தா இன்னைக்கு அவங்க ரோமன் பால்லாம் ஓவர் குத்து பார்த்துருக்கணும். அவர் மீடியம் ஃபேஸர் அவரை போட வச்சு ட்ரை பண்ணியிருக்கணும். அவங்க இன்னும் அது எதுவுமே பண்ணாமல் அதே 6 பேட்ஸ்மேன்ஸ் 5 bowlers செகண்ட் ஆஃப் வந்தா ஒரு இம்பாக்ட் பிளேயர் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை செகண்ட் ஆஃப் பவுலிங் போட மாட்டா ஒரு பவுலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபார்மேட் தான் போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கேப்டன்ஸ் பிக் போயிடலாம். சொல்லுங்க நீங்க சொன்னீங்க. ரேவன் சொல்லுங்க, நான் அடுத்து சொல்றேன். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ஆல்ரவுண்டருக்கான ஒரு தேவையே அங்க இல்லைன்னு தோணுது எனக்கு. ஏன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் நல்லா விளையாடுறாரு, இதுவும் விளையாடுறாரு. ஏன்னா ஒருத்தர் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க ஃபெயில் ஆகுனா சஞ்சு சாம்சன் கூட நின்றுறாரு. அங்க ஃபெயில் ஆனா கூட ரியான் பராக் விளையாண்டுறாரு. இவங்க எல்லாருமே ஃபெயில் ஆனாதான் ஒரு ஆல்ரவுண்டர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மிஸ் ஆறாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ ரொம்ப கன்சிஸ்டன்டா போயிட்டு இருக்கிறதுனால அது வந்து மேபி எஸ்ஆர்ஹெச் ஆச்சுல 56 for 4 ஆச்சுல, அந்த மாதிரி ஆகும்போது ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைச்சா கூட ரியான் பராக்கும் ராமன் பவுலும் இருக்காரு. ஸோ வந்து ஆல்ரவுண்டருக்கான ஒரு ஸ்பாட்ல அவங்க இல்லையோன்னு எனக்கு தோணுது. தேவைக்கான ஸ்பாட்ல இல்லைன்னு தோணுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுலிங் போடுறாங்க வச்சுக்கலாம், 5 bowler தான் போறாங்க. அந்த 5 bowlerல எல்லாருமே 10 run rate per over போயிட்டாங்கன்னா அப்போ எக்ஸ்ட்ரா பவுலர் இல்லை. ஸோ மேட்ச் எக்ஸ்ட்ரா ஸ்கோருக்கே போயிடும் 250+. அந்த 250+ பிளே ஆஃப்ல வந்துருச்சு. அந்த டைம் வந்து பவர் பிளேலேயே பட்லர், ஜெய்ஸ்வால், பேச்சுக்கு சாம்சனே கைட்டிறாங்க வச்சுக்கோங்க. அப்புறம் யாருமே இல்லை. லோவர் ஆர்டர் ரோஹன் பால் அவர் ஹிட்டர், ஸோ அவரால் நிற்க முடியாது. ஹெட்மேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவரும் நிற்க மாட்டார். பராக் மட்டும் தான் நின்று இருக்கும். பராக் கூட அஸ்வின் வருவார். அஸ்வின் வந்தால் பாலை சாப்பிடுவார். மேட்ச் டஃப் ஆயிரும், ரன் ரேட் ரொம்ப லெஸ்ஸாக போயிடும். 18 per over 19 per over வந்துடும். அந்த சுச்சுவேஷன் அவங்க மாட்டாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி கரெக்டாக போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு ஸ்லிப் ஆவாங்க, அந்த ஸ்லிப் நான் குவாலிஃபைல் ஆகணுன்றேன். இப்போ ஆயிட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ நம்ம ஸ்லிப் வச்சுட்டு இருக்கோம்டா, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்டான்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்லிப் ஆகுறாங்கன்னா அவங்க 11 matches வின் பண்ணணும்னு சொல்கிறேன். 14ல 11 வின் பண்ணாங்கன்னா அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நீங்க யோசிக்கிறதா யோசிப்பாங்க. இப்பயும் ஒரு மேட்ச் அப்படிதான் ஆயிடுச்சு. பட்லர் வச்சு வின் பண்ணி கொடுத்துட்டாரு. திடீர்னு சந்தீப் சர்மா அந்த மேட்ச் சொல்ல போனா நல்ல ரன் ரேட் பாயிண்ட் இது. திடீர்னு சந்தீப் சர்மா உள்ள வந்தாரு, விக்கெட் 5 விக்கெட் எடுத்து மேட்சை மாட்டி விட்டாரு. யாரோ ஒருத்தர் அவங்களை வின் பண்ணி கொடுத்துட்றாங்க, பேட்டிங்லும் சரி பவுலிங்லும் சரி. அந்த ஸ்லிப் குவாலிஃபைல நடக்கணும். அதுக்கு அவங்க இப்ப ஜெயிச்சுட்டே வரணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி பேசணும். சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோல பேசணும் 2008 மாதிரி நடக்கும் போல இருக்கு, சென்னையும் ராஜஸ்தான் தான் ஃபைனல் வரும் போல இருக்குன்றப்போ அப்போ நான் லைன்ஸ் அவுட் படிச்சு காமிச்சேன். 2008ல யார் இருந்தாங்கன்றப்போ ஆல்ரவுண்டர்ஸா ஷேன் வாட்சன், யூசப் பட்டான், ஜடேஜா 3 ஆல்ரவுண்டர் இருந்தாங்க. இப்போ அதே லைன்ஸ் அவுட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரே இல்லை. பேட்ஸ்மேன் அப்போ கிரேம் ஸ்மித் இருந்தாரு, கம்ரான் அக்மல் இருந்தாரு. பவுலர்ல சோயல் தன்வீர், முனாஃப் பட்டேல், அதுக்கப்புறம் ஷேன் வான் இருந்தாரு. ஸோ பயங்கரமான லைனப். இந்த லைனப் மாதிரியே தான் இப்பயும் இருக்காங்க. இதுல ஒரே ஒரு கம்மியா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். அதெல்லாம் அந்த பேஸ்ல நான் சொன்னேன், நீங்க சொல்லலாம். இல்ல நீங்க சொன்னீங்க 250 அந்த மாதிரி ரன்ஸ் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து எல்லா விதத்துலயுமே அந்த மாதிரி போகல. ஸோ சின்னசாமியில போச்சு, அதுக்கப்புறம் வந்து ஈடன் கார்டன்ஸ்ல போயிருக்கு, அப்புறம் ஹைதராபாத் அவங்க ஓன் பிச்சில் அவங்க அடிச்சிருக்காங்க. ஸோ மற்ற இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா மேட்சுமே 200 கூட போகல. நிறைய மேட்ச் வந்து 165. குஜராத் ஒரே செகண்ட் நான் வந்து ஒரு ஸ்லிப் சொல்லிட்டு இருக்கேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க இன்னும் ஒரு ஸ்லிப் பார்க்கல. அந்த ஸ்லிப் பண்ண குவாலிஃபைஸ்ல பாப்பாங்கன்னு சொல்ல வரேன். பவுலர்ஸும் வந்து சரி, பேட்ஸ்மேன் சும்மா எக்ஸாம்பிள். சப்போஸ் திடீர்னு டாப் 5 கைண்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு பேட்ஸ்மேனை சேர்ப்பாங்க. அப்படி பேட்ஸ்மேன் சேர்த்தாங்கன்னா 5 பவுலர் வச்சு தான் ஆடணும். சப்போஸ் அந்த பேட்ஸ்மேன் சேர்த்தோம், ஏன் குஜராத் மேட்ச் ஆச்சு, டாப் 5 காண்டாங்க, திடீர்னு ஷாருக் கானை தூக்கி உள்ள போட்டாங்க, இம்பாக்ட் பிளேயர், அவரும் டக் அவுட் ஆயிட்டாரு. 90க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க டெல்லி கிட்ட, ஒரு பவுலர் இல்லாம ஆடினாங்க. அந்த மாதிரி ஸ்லிப் ஆக வாய்ப்பு இருக்கு. அது குவாலிஃபயர்ல ஆகுவாங்க என்னோட தாட்ஸ். இல்ல ஆக்சுவலி இல்லனா அவங்க ஒரு குவாலிட்டியான டீம், அவங்க ஃபைனல் வரதுக்கு அவங்க கன்ஃபார்மா குவாலிட்டியான டீம் தான். அவங்களுக்கு ஃபுல் இதுவும் இருக்கு, கிரெடிட்ஸும் இருக்கு. அவங்க கன்ஃபார்மா வரலாம். 8ல 7ன்றது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க பஞ்சாப்.
அதுக்கு முன்னாடி மும்பை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்க ஒரு 3 டீம் தான் பண்ணியிருக்கு. அந்த ரெக்கார்ட் பண்ணதே பெரிய விஷயம். அதனால இது ரொம்ப குவாலிட்டியான டீம் தான். ஸோ அதோட வேற நான் இதையும் சொன்னேன், சாரி லாஸ்ட் இதையும் சொன்னேன், இந்த ஒரு வருஷம் தான், அடுத்த வருஷம் நம்மளுக்கு மெகா ஆக்ஷன் வந்துடும். ஸோ இந்த வருஷம் நம்ம கிட்ட ஆல்ரவுண்டர் எல்லாம் கூட பரவாயில்லண்டா யோசிச்சிருக்காங்க. ஏன்னா போன வருஷம் ஹோல்டர் இருந்தார் ஆல்ரவுண்டரா, ஆனால் பாவம் ஒரு மாட்டிப்பாரு, ஒரு ரோல் அடிச்சிருவாங்க. அதனால இந்த வருஷம் பரவாயில்ல, நம்ம ஆல்ரவுண்டர் எல்லாமே போயிடலாம். ஒரு வருஷம் தாக்க பிடிச்சிட்டா அடுத்த வருஷம் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா எப்படியோ வெளியே வருவாங்க, 5 பேர் தான் எடுக்க முடியும். அப்போ நிறைய ஆல்ரவுண்டர் வெளியே வரதான் போறாங்க. அதுல யாராச்சும் பிடிச்சிக்கலான்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலி அதான் ஆட் ஆன் டு யுவர் பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தானோட பவுலிங் 5 பவுலிங் தான் இருக்கு, 6th ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு கொல்கத்தாவோட மட்டும்தான் 200+ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட குஜராத்தோட 199 தான் சேஸ், அது ஒன்று. பட் மோஸ்ட்லி நான் ஃபர்ஸ்ட் ராஜஸ்தானுக்கு கிரெடிட் கொடுத்து பேச ஆரம்பிச்சது காரணமே அந்த பேலன்ஸ் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிளஸ் லைக் பவுலர்ஸ் அவங்க கரெக்டா அவங்க டியூட்டியை முடிச்சிடுறதுனால அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு ஒரே வாட்டி தான் அந்த 200 சேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சே தவிர, மற்றபடி எல்லா மேட்சும் ரொம்ப கிளீனா நீட்டா என்ன சொல்றது, ஒரு மாதிரி நல்ல சொபஸ்டிகேட்டடா ஜெயிச்சுட்டு போறாங்க. பட் அட் த சேம் டைம் நீங்க சொன்னீங்க அந்த லைக் அந்த 6th பவுலிங் ஆப்ஷன்னால வந்துட்டு அவங்க வந்துட்டு குவாலிஃபயர்ல தான் வந்துட்டு அந்த தப்பை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் நாளைக்கு வந்துட்டு அவங்க பேட்டிங்ல சோக் ஆக போறாங்க, கச்சமுச்சான்னு விக்கெட் போகுது நாளைக்கு. ஏன்னா இது வந்துட்டு எப்படின்னா நமக்கு 2019 வேர்ல்டு கப்ல வந்துட்டு இந்தியாவுக்கு நடந்த நிலைமை தான். டாப் 3 அடிச்சுனே இருந்தாங்க, திடீர்னு வந்துட்டு மிடில் ஆர்டர் கொடுத்தாங்க, மிடில் ஆர்டர் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 கொலாப்ஸ் நடக்க போகுது நாளைக்கு. அது அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கினாங்கன்னா ஒரு 60க்கு 3 60க்கு 4ன்னு வந்து ரொம்ப ஒரு 140 150 தான் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் இறங்கினாலும் மேபி லைக் ஒரு சோக் சான்ஸ் இருக்கு ராஜஸ்தான் கிட்ட. எப்படி 3 மேட்ச் தோக்கணும்ல உங்க கணக்குப்படி, 14-11 ஜெயிக்கணும்ல, அந்த ஒரு மேட்ச் நாளைக்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் அதான் லைக் நீங்க சொன்னீங்க மயங்க் யாதவ் வந்துட்டு ஷார்ட்டா போடுறாரு அப்படின்ட்டு. அந்த கேமரூன் கிரீன் அவுட் ஆன அதே மேட்ச்ல மேக்ஸ்வெலுக்கு ஒரு பால் போட்டார், அது ஷார்ட் லென்த் தான். பட் ஆனா அந்த 150ல நீங்க ஷார்ட் லென்த் போட்டீங்கன்னா, நான் விளையாண்டுருக்கேன் ஓரளவுக்கு டீசெண்டா, 3rd டிவிஷன்லாம் விளையாண்டுருக்கேங்கிறனால நார்மலா சொல்றேன், உங்களுக்கு அந்த செஸ்ட் ரேஞ்சில பால் வருது அப்படிங்கிறப்போ நல்லா வந்துட்டு நீங்க ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஆளு உங்களுக்கு வந்துட்டு நல்லா பேட் போகும், ஒரு நல்ல இந்த வெயிஸ்ட் ரொட்டேஷன்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த 150 வந்துட்டு நீங்க ஸ்டாண்ட்ஸ்ல டெபாசிட் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே நின்றுச்சுன்னா நேராக கொடிதான் ஏறும். குவிண்டன் டிகாக் இது பண்ற மாதிரி நல்லா மேல டாப் எஜ் தான் ஆகும். ஸோ அதனால நான் வந்துட்டு மயங்க் யாதவ் மேல நான் வந்துட்டு ஃபுல்லா பெட்டே கட்டுவேன். 10,000 20,000 நான் அவர் மேல கண்டிப்பா பெட்டு கட்டுவேன். அவர் இன்னும் வந்துட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு அவர் உடனே இப்ப பிரெட்லியோடலாம் கம்பேர் பண்ணீங்க, வராரு பாப்போம். அவரை காபா டெஸ்டிங்கும் பேசிட்டாங்க, நீங்க மீம் பாத்துனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாபாக்கே வந்து போடுவாரு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி பேக் ஆஃப் ஃப்ரண்ட்டை வந்து ஆடுறதுக்கு வந்து சாம்சன் இஸ் எ குட் புல்லர். ஓகேங்களா, பட்லர் சொல்லவே வேணாம், பேக் ஃபுட் க்ளீன். சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். இல்ல நாளைக்கு பார்க்கலாம். இல்ல அன்னைக்கே கோலி ஃபுல்லா ஆடிட்டாருன்னா அன்னைக்கே ஆடிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, கோலி முன்னாடியே அவுட் ஆயிட்டாரு, அதான் சொல்ல வரேன். கோலி இருந்ததாலே கோலியே காமிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் மயங்க் யாதவ் இன்னொரு ஒரு மேட்ச் ஆடினாரு, யாரோ ஒரு நல்ல டீசெண்டா ஆடுற கிளாஸ் ஆடுறவங்க அவங்க அவரோட 4லாம் அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அந்த மேட்ச் தான் ஒரு ஓவர் 16 ரன். அந்த மேட்சோட வந்துட்டு அவர் இது ஆயிட்டு போனாரு. ஆமா, இன்ஜுரி ஆகி போனாரு. கரெக்ட், அந்த மேட்ச் தான். அதனால யார் கிளீனா கிளாஸ் ஆடுவாங்களோ தே கேன் பேட் 150+ பேட் பண்ண முடியும். நான் அதனாலதான் இவங்களுக்கு போறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைனர் லென்த் மாத்தினா நல்ல ஃபேஸ் பவுலர் தான், குறைய சொல்ல முடியாது. அதுக்கு வராரு நாளைக்கு லக்னோ. மயங்க் யாதவ், மணிமாறன் சித்தார்த் இல்ல மேபி ரெஸ்ட் கூட கொடுக்கலாம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் யாதவ்லாம் வந்து லீத்தல் வெப்பன். சத்தியமா அவரெல்லாம் வந்து டைரக்டா நீங்க குவாலிஃபயர்ல இல்ல இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும் லக்னோ உள்ள வரதுக்கு, அப்ப சேர்த்துட்டா பாயிண்ட் எடுத்திருப்பாங்க எல்லாருமே. அவரை முதல்ல யூஸ் பண்ணி இப்போ அவரோட இப்படி போடுவாரு அப்படி போடுவாருன்ற ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இன்னமும் ஒர்க் பண்ண முடியாது, பட் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. சரி இந்த பையன் ஒரு கொஞ்சம் நின்றுக்கலாம்டா, இன்னைக்கு நரேன் பண்ண மாதிரி தான், நரேன் போறேன்னா நின்றுக்கலாம்டா. அந்த மாதிரி இந்த பையன் 6 பால் சிங்கிள் அடிக்கலாம், 24 பால் 24 அடிச்சிக்கலாம், மிச்சம் ஓவரில் அடிச்சிக்கலாம்ல. மிச்சம் 16 ஓவர்ஸ் இருக்கு. 16 ஓவர்ஸ் 180 அடிக்க முடியும், 160 அடிக்க முடியும்ல. ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல போயிட்டாங்கன்னா ஒர்க் ஆயிரும். அதான் நான் மத்த பவுலர்ஸ்லாம் இன்னைக்கு போட்ட ஹர்ஷித் ராணாவாவும் இல்ல கமீராவும் இருக்க மாட்டாங்கல்ல, மோஷின் கானும் யஸ்தாக்கரும் தானே, அவங்க நல்லா போடுவாங்கல்ல.
இல்லங்க எல்லா பவுலரும் ஒரே மாதிரி போட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு நாள் ஒரு டே இருக்குங்கல்ல. இப்ப மயங்க் யாதவுக்கு எல்லா நாளும் டே இருக்குன்னா மத்தவங்களும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அந்த கான்செப்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். இல்ல லைக் நான் ஏன் வந்துட்டு இவ்வளோ ஒரு லக்னோ சப்போர்ட்டா பேசுறேன்னா ஹோம் ஸ்டேடியம்ல அவங்க வந்துட்டு அடிச்சுக்க முடியாது. நம்ம சொல்றோம் எப்படி சேப்பாக்கு வந்துட்டு ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு வந்துட்டு சிஎஸ்கேக்கு சொல்றோமோ, லக்னோ அப்படி வச்சிருக்காங்க. ஈவன் 160 நாங்க வந்து டிஃபெண்ட் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க முன்னாலே பண்ணாத வரைக்கும். இல்ல இதுக்கோ நான் இவரு கேஎல் ராவலே பிரசன்டேஷன்ல சொல்லிட்டாரு, நான் 160 இஸ் a குட் டார்கெட், நாங்க டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினைச்சோம். தொடர்ந்து அவங்க 160 2 வாட்டி டிஃபெண்ட் பண்ணாம தோத்துட்டாங்க. அப்போ அவர் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் 160 பத்தாது, 180 200 அடிச்சாதான் அதுக்கு நான் நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணோம், நான் நல்லா இது ஹிட் பண்ணோம் அப்படின்னு அந்த மாதிரியும் பேசிட்டாரு. இப்போ அந்த பிச்சு மாறிடுச்சு, 160 பத்த மாட்டி, அந்த வெயில் அந்த ட்ராக் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதனால நாளைக்கு 160 பத்தாது. ஏன்னா இவங்க கிட்டயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க பிடிக்கிறதுக்கு கன்ஃபார்மா. நீங்க சொன்ன மாதிரி அஸ்வின் என்ன பண்றாருன்னா எக்கனாமி மெயின்டைன் பண்றாரு. உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் ரன் கொடுக்காம போட்டானா இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், அடிக்கணும் போவான், அவன் விக்கெட் எடுப்பான். இங்க அதுதான் நடக்குது. அஸ்வின் ரன் கொடுக்க மாட்டாரு, ஆல்மோஸ்ட் 800 இருக்காரு. அதனால இந்த பக்கம் சால் விக்கெட் எடுத்து போயிட்டு இருக்காரு. அதுதான் இங்க நடந்தது. 4 ஓவர் 40 கொடுத்தீங்க, 2 விக்கெட் என்ன பண்ணோம் அங்க முடிச்சிரலாம். ஆர்சிபி ஆர்ஆர் மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கோலியும் டியூப்ளசிஸும் ஒரு 4 கூட அடிக்கல அஸ்வின. அந்த மேட்ச் வந்து சமயா போட்டார் அஸ்வின். நான் அஸ்வினை குறை சொல்லல, அஸ்வினை இது பண்ணிட்டு போய் சகல அடிச்சிடறாங்கன்னு தான் சொல்றேன். நீங்க நிறைய விக்கெட் வந்துரும், அடிக்க போனா விக்கெட் வந்துரும். இல்ல அதுதான் உங்களுக்கு தெரியும், நீங்க ஆடி இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். ஒருத்தன் கண்டெயின் பண்ணா இன்னொருத்தவங்க பால் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அப்ப விக்கெட்டும் விழும், ரன்னும் போகும். ரன் லீக் ஆகாமலாம் இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட பேட் இருக்கு பெருசு. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெரிய பேட்டு உயிர சின்ன பால், நான் ஏன் உன்னை மதிக்கணும், அப்படிதான் ஆடுவாங்க பேட்ஸ்மேன்ஸ். ரன் போகும் பட் விக்கெட்டும் எடுக்க முடியும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ சரி. கேப்டன்ஷிப் போயிடலாமா இல்ல இன்னும் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுமா? கேப்டன்ஷிப் போயிடலாம். ரேவந்த் ஸ்டார்ட் பண்றீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க ரேவந்த். நான் வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் வந்து சகலுக்கு போறேன். ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஏன்னா பட்லர் வந்து இனிஷியலா வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேசுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. டாப் லீக்லயே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, 4-5 வாட்டி அவுட் கூட ஆகிருக்காரு. ஸோ மோஷின் கானுக்கு கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. ஸோ அப்போ வந்து டேக் ஆன் பண்றது ஜெய்ஸ்வால் கொஞ்சம் டேக் ஆன் பண்ணுவாரு. ஸோ மிடில் ஆர்டர் லைக் அவங்களோட மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் பண்றதுக்கு வந்து சஹல் வந்து ஒரு பெஸ்ட் பவுலர். ஏன்னா நீ என்னதான் நீ அடிச்சாலும் நான் ஃபிளைட் பண்ணி தான் பால் போடுவேன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு கொஞ்சம் அவுட் சைட் ஆப்ஷன் தூக்கி போட்டாருன்னா பூரன்லாம் ஸ்ட்ரெயிட்டா கேட்ச் கொடுக்குற சான்சஸ் நிறைய இருக்கு. 2 சிக்ஸ் போனாலும் மூணாவது பால் கேட்ச் போக சான்சஸ் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கு நான் போடுறேன். நான் வந்துட்டு லைக் மயங்க் யாதவ் சொல்றேன், பட் எந்த அளவுக்கு அவர் கன்ஃபார்ம் நாளைக்கு ஆடுவாரு அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் மயங்க் யாதவ் ஆடினா நான் கண்டிப்பா மயங்க் யாதவ் தான். பட் மயங்க் யாதவ் இல்லாத போது நான் மோஷின் கான் சொல்லுவேன். ஜாஸ் பட்லருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேசர் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. ஸோ அதனால மோஷின் கான் மேல நான் இது பண்றேன். பேட்டிங்ல வந்துட்டு ஐம் கோயிங் டு பெட் ஆன் குவிண்டன் டிகாக். அவருக்கு ஒரு ஃப்ளையிங் ஸ்டார்ட் கிடைச்சிருச்சுன்னா அவரை வந்துட்டு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ லைக் நாளைக்கு கொஞ்சம் ஒரு இனிஷியலா ஒரு 10 பால் ஒரு 15 ரன் அந்த மாதிரி தட்டி ஆடி அவருக்கு இன்னைக்கு பேட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா லைக் இட் வுட் பி ஹிஸ் டே. ஸோ நான் மோஷின் கான் அண்ட் குவிண்டன் டிகாக் சொல்றேன். அப்படி மயங்க் யாதவ் வந்துட்டாருன்னா கன்ஃபார்ம் மயங்க் யாதவ் தான். அவர் தான் வந்துட்டு லக்னோ வந்துட்டு காப்பாற்ற போறாரு நாளைக்கு. கரெக்ட். இப்போ இல்ல ஒண்ணா ஆட் பண்ணோம். பட்லர் கரெக்ட். பட்லர் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கேம் ஆடி இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி அவர் லெஃப்ட் ஆர்ம்க்கு வீக்னா மணிமாறனையும் மோசின் கானையும் வச்சு தான் ஃபுல்லா பவர் பிளே முடிக்கணும். ஏன்னா அவர் பவர் பிளே மட்டும்தான். நீ பவர் பிளே நின்ட்டனா கண்டிப்பா 20 ஓவர் ஆடுவாரு, அது கன்ஃபார்ம். அவர் பவர் பிளேயர் அவுட் ஆக மாட்டேன்னா அவர் அவுட். அதுக்கப்புறம் அவரா ஏதாவது கேட்ச் கொடுத்தாதான் உண்டு. ஸோ அது ஒன்று இருக்கு. நான் ஆனா யார் கேப்டன்ஷிப் போவேன்னா சாம்சன். அந்த பக்கம் நான் ஸ்டாயினிஸ்க்கு தான் போவேன். அந்த கிரவுண்ட் வந்து அவர் ஒரு ஹோம் கிரவுண்ட் மாதிரி வச்சுட்டு இருக்காரு. யாருன்னா வாங்கடா, நான் கண்டிப்பா 40 ஆடுவேன்டா, நான் கண்டிப்பா ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுப்பேன்டா, அதில் எனக்கு எங்க வேணா ஓவர் கொடுங்க நான் போடுவேன் ஜாலியா அப்படிலாம் வேற சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் அதனால ஸ்டாயினிஸ். சப்போஸ் இவங்க டாப்போட அப்படியே மெஸ்அப் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு சாம்சன் என்றாரு கரெக்ட். ரேவன் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான்,
இந்த இயர் விக்கெட் த்ரோ பண்ணாமல் ஃபுல்லாக முடிக்கணும் அதை தான் சாம்சனும் பண்ணுறாங்க, பட்லரும் பண்ணுறாங்க. பட்லர் சொல்லிட்டாரு, நான் ஒரு கால்ஃப் பிளேயரை பார்த்தேன், அவர் சொல்லியிருக்காரு என்ன சுச்சுவேஷனாலும் டேராக போகணும் முடிக்கணும், ஆனால் நான் மனசுல ஸ்டே காம் சொல்கிறேன், நான் தோனியும் கோலியை தான் நினச்சிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டாரு. சாம்சன் அந்த மாதிரி ஏதோ ஒரு மந்த்ரா தான் வச்சுட்டு இருக்காரு, அதை அவர் சொல்லாமல் இருக்காரு. அதனால் நான் ராஜஸ்தான் வின் பண்ணுவாங்க, ஸ்டாய்னிஸ்க்கும் அப்புறம் வந்து சாம்சனுக்கும் போவேன். வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ்? கரெக்டாக சொன்னீங்க. ஸ்டாய்னிஸ் வந்துட்டு ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஒரு சம ஃபார்மில் இருக்காரு. அவர் சொல்லியிருந்தார் போன மேட்ச், நான் ஆஸ்திரேலியா ஸ்பாட்ல இல்லைனாலும் பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ்லாம் போகட்டும், பட் நான் இங்கே லக்னோவுக்கு நான் ஆடி கொடுப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு இருக்காரு. ஸ்லோ விக்கெட் கொடுத்தாங்கன்னா ஸ்டாய்னிஸோட 4 ஓவர் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஏன்னா அவர் ஓடி வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ, அவர் ஓடி வரதோட பால் ஆக்சுவலி ரிலீஸ் பண்ணுறது ஸ்லோவாக விடுவார். ஸோ அதனால ஸ்டாய்னிஸ் இது பண்ணுவேன். பட் லக்னோ தான் நாளைக்கு மணிமாறன் சித்தார்த்தை எடுத்துட்டாங்கன்னா பட்லர் பவர் பிளேல முடிஞ்சிடுவார். ரொம்ப ஹார்ஷா இருக்கும், பட் பட்லருக்கு வந்துட்டு ஸ்பின் கொஞ்சம் வீக்னஸ். அதனால அதே 6 ஓவர் 8 ஓவர் ஆடிட்டாருன்னா மேபி 3rd செஞ்சுரி கூட வரலாம். அவர் இன்னும் செஞ்சுரி அடிச்சாருன்னா விராட் கோலி ரெக்கார்டை பீட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஈக்குவலா பீட் பண்ணிடுவாருன்னு தெரியல. இல்ல ஈக்குவல் பண்ணிடுவாரு. ஏன்னா 8 நினைக்கிறேன் கோலி, இவர் 7 நினைக்கிறேன் பட்லர். நீங்க யார் வின் போயிருக்கீங்க ரவன்? நான் கண்டிப்பா ராஜஸ்தான் நாளைக்கு. ஓகே சார், வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கா இல்ல முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான், லக்னோ தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சோ நோ மோர் பாயிண்ட்ஸ். இல்ல ஏன்னா மைண்ட் கேதரோட ஃபிட்னஸ் பார்க்கணும். 2 வீக்ஸ்னு சொல்லிருக்காங்க. மேபி அது என்னைக்கு நெக்ஸ்ட் வீக்ல வர மேட்ச் கொண்டு வராங்களான்னு இல்ல அவங்க 2 வீக்ஸ்னு சொல்லி 3 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சொல்ல 2 வீக்ஸ் சொன்னாங்க, பட் 3 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் மயங்க் யாதவ் இல்லைனாலுமே they have the potential to win in Lucknow. ஏன்னா நான் இப்ப இது மட்டும் சவாய் மன்சிங் ஸ்டேடியம் ராஜஸ்தான்ல நடந்திருந்தா கண்ணை மூடிட்டு நான் வந்துட்டு ராஜஸ்தான் தான் ஜெயிக்க போறாங்க, ஒன் சைடட் மேட்சா போகும்னு இருப்பேன். பட் இது லக்னோவில் நடக்கிற மேட்ச், கண்டிப்பா லக்னோ as the edge. ஆனால் லாஸ்டா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும். இல்ல நான் மறுபடியும் லாஸ்டா சொல்றேனே, இன்னும் ஓப்பனா இருக்கணும், ரேஸ் இன்னும் இருக்கணும்னா கன்ஃபார்மா லக்னோ தோத்துதான் ஆகணும். அவங்க தோத்தாதான் ரேஸ் இருக்கும், எல்லாம் 2 ஸ்பாட் போயிடும். மிச்சம் 2 ஸ்பாட் தான் மிச்சம் இருக்கிற 5 டீம் சண்டை போட்டுப்பாங்க. கன்ஃபார்ம் இவங்க வெளியே, ஆர்சிபி ஆல்மோஸ்ட், அப்புறம் நாளைக்கு இவங்க பஞ்சாப் இன்னும் ஒரு மேட்ச் தான், அவங்களும் ஆல்மோஸ்ட். மிச்சம் இருக்க டீம் எல்லாம் ஃபைட் பண்ணோம்னா அதுக்கு நாளைக்கு லக்னோ தோக்கணும். என்னோட பாயிண்ட். இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு டிபேட்டுக்கு வேணா நம்ம பேசலாம். இன்னும் மும்பை ரேஸ்ல இருக்காங்க, பஞ்சாப் இன்னும் வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு மும்பையே ரேஸ்ல இல்ல. இப்போ மும்பை சத்தியமா ரேஸ்ல இல்ல. ஒரு டீமோட மேட்சஸ போய் பாத்தீங்கன்னா தெரியும். சாரி, ஒரு டீம் ஒரு மேட்சஸை போய் பார்த்தீங்கன்னா அவங்க யார் யார்கிட்ட விளையாட போறாங்கன்னு. நான் அதை வச்சு தான் அன்னைக்கே சொன்னேன், இவங்களுக்குலாம் மேட்ச் இருக்கு, இவங்க அவங்கெல்லாம் தோத்தாங்கன்னா கீழே இருக்கவங்க மேலே வந்துருவாங்க. ஏன்னா இப்போ ஜிடி தொடர்ந்து 2 வாட்டி ஆட போகுது பஞ்சாப் கிட்ட. ஸோ அந்த 2 மேட்சும் ஜெயிச்சிட்டாங்கன்னா குஜராத் மேலே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கவே இருக்கு. இப்போ இவங்க சென்னைக்கே எடுத்துக்கோங்க, 2 மேட்ச் பஞ்சாப் கிட்ட இருக்கு, 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்படியே மேலே போயிடுவாங்க. ஸோ அதனால அந்த பேசஸ் தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஏன் மும்பைக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, 2 டிபெண்டன்ஸ் வந்து ஒரு 2-3 டீம் மேல அவங்க போயிடுவாங்க. இப்போ ஜிடியும் தோக்கணும், பஞ்சாப்பும் தோக்கணும் அப்படின்னா ஜிடி பஞ்சாப் மேட்ச் யாரோ ஒருத்தர் வின் பண்ணி தானே ஆகணும். கரெக்ட். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சண்டே நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். சண்டே 2 மேட்ச் முடிஞ்சு தெரிஞ்சிடும். ஆமா, ஏன்னா 8 டீம் விளையாட போறதுனால ஒரு நம்ம ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இவங்க தான், செகண்ட் இவங்க தான், தேர்ட் இவங்க. செகண்ட் பொசிஷன் வேணா மாறும், தேர்ட் போர்ட் வந்து மாறாது. ஆமா ஆமா, ரைட் ஆஃபே பண்ண மாட்டேன் ப்ரோ. நீங்க எப்படி ராஜஸ்தானுக்கு ஒரு ஸ்டாட் சொல்றீங்களோ, நான் மும்பைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாட் சொல்லுவேன். 2014ல 4-3க்கு 3 தோத்தாங்க. 4வது மேட்ச் ஜெயிச்சு கடைசியில யாருன்னே தெரியாத ஆதித்யா தாரே வந்து ஃபிளிக்ல 6 அடிச்சு ஷேன் வாட்சனை மிரள வச்ச டீம் மும்பை. என்னைக்குமே ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. கடைசி நேரத்துல அந்த 4th ஸ்பாட்டை வந்து பிடிப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஆடிங் ஆன் டு தட், நானே ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். நான் சொல்றேன் நாளைக்கு லக்னோ தான் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு, பிகாஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்டாட்ஸ் அண்ட் தி கண்டிஷன்ஸ் தே ஆர் பிளேயிங் டுமாரோ. ராஜஸ்தான் ஜெயிச்சா டீம் ஓப்பனா தான் இருக்கும், பட் அதுக்காக வந்துட்டு நம்ம ராஜஸ்தான் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம இது பண்ணக்கூடாது. லக்னோ தான், லக்னோ ஆர் தி ஃபேவரட்ஸ் டுமாரோ. இல்ல அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மேட்சை நான் மறக்கவே முடியாது. 14 overs 196 டார்கெட், அதுவும் ஒரு பால்ல ஒரு 6 அடிக்கணும். அதுவும் ஃபல்க்னருக்கு கை லென்த் மிஸ் ஆகி ஃபுல் டாஸா போயிடும். அந்த மேட்ச் முதல் வாட்டி ராகுல் டிராவிடுக்கு கோவம் வருமா, கேப்பை கழட்டி தூக்கி கீழே போட்டுருவாரு.
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்ல என்ன வெயிட் போட வேண்டியது வெயிட் போடுறீங்களா வெயிட் போடுறதுன்னா இன்னும் உங்களுக்கு இல்ல நீங்க வெயிட் போட மாட்டீங்களா சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ஆக்சுவலி லைக் அது வந்துட்டு தப்பான பாயிண்ட். வைடு போட்டா ஸ்டில் பால் கவுண்ட் கண்டினியூஸ் இருக்கும். அந்த பால் போடுற வரையும் நீங்க வைடா போட்டு 6 வைடு போட்டிருந்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சுச்சு. அவர் 6 அடிச்ச கணக்கு தான் வந்திருக்கும் 6 வைடு போட்டிருந்தீங்கன்னா. அந்த மேட்ச் ஆக்சுவலா லைக் இட் ஷுட் பி டாட் பால் ஆர் சிங்கிள் போயிருக்கணும். பட் அது வைடு அது என்ன ஒரு கான்செப்ட்னு எனக்கு புரியல. பட் ஸ்டில் அந்த மேட்ச் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கோரே ஆண்டர்சன் கடைசியா பெர்ஃபார்ம் பண்ண மேட்ச் அதுதான். அதுக்கப்புறம் கோரே ஆண்டர்சன் ஒருத்தர் யாருக்கும் தெரியாது ஒரு 90 அடிச்சாரு. ஆனா அந்த மேட்ச்ல வந்துட்டு 10 பால்ல அம்பாத்தி ராய்டு ஒரு 28 ரன் அடிச்சிருப்பாரு. அதுதான் கான்ட்ரிபியூஷன். ரன் அவுட் ஆயிட்டு பாவம் போக முடியாம அழுதுட்டு போவார் உள்ள. பட் எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. அந்த ஆதித்யா தாரேங்கிறவர் வந்தாரு, காலில் போட்டாரு, பிளிக் அடிச்சுட்டு சட்டையை கழட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. மெமரபிள் மேட்ச் அதெல்லாம். ஆனா அந்த ஒரு மேட்ச் ஃபல்க்னர் என்ற ஒருத்தர் அழிச்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவர் அவ்வளோ நல்ல பிளேயர், அவ்வளோ நல்ல பிக் பேஷ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஏன் ஐபிஎல்லே பெஸ்ட் ஃபிகர்ஸ்ல வந்து டாப் 5ல 2-3 வாட்டி பிளேஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் நல்ல ஃபிகரே எடுத்திருக்காரு. அவ்வளோ ஒரு சூப்பர் பிளேயர். ஒரே மேட்ச் ஒரு 3 ஃபுல் டாஸ் 3மே 6 அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் திருப்பி பேக் பண்ணி மறுபடியும் ஆஸ்திரேலியா வின் பண்ணி கொடுத்தாரு. ஆனாலும் அந்த ஒரு மேட்ச் தான் அவருக்கு கரியரே க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்க்க முடியல. 2015 வேர்ல்டு கப் ஜெயிக்க மெயின் காரணம் அவர் தான், ஆஸ்திரேலியா ஜெயிக்க. அன்பார்ச்சுனேட்டா அதுக்கப்புறம் அவரு என்ன ஆனாரு ஏன் அப்படின்னு தெரியல. நிறைய மேட்ச் வந்துட்டு ஒரு ஒன் சைடடா போன இங்கிலாந்து மேட்ச் எல்லாம் கூட 8 விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஒரு ஒன் டே சீரீஸ்ல ஒரு மேட்ச் இங்கிலாண்டோட எல்லாம் ஒரு 80 அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு. 2013ல ரோஹித் சர்மா 200 அடிச்ச மேட்ச்ல அவர் 100 அடிச்சு கிட்டத்தட்ட அவர் ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ணாரு. அன்பார்ச்சுனேட் அவர்லாம் ஒரு நல்ல ஒரு கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டரா. குஜராத் லைன்ஸ்ல கூட விளையாண்டாரு ஜேம்ஸ் ஃபால்க்னர். குஜராத் லைன்ஸ்ல நினைக்கிறேன் ரொம்ப வருஷம் ஆச்சு விளையாண்ட மாதிரி. விளையாண்டாரு 2 சீசன் விளையாண்டாரு. பட் பெருசா ஒன்றும் பண்ண முடியல. அதுல கடைசியா 2015 வேர்ல்டு கப் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டு கப்ல. அதுக்கப்புறம் பாவம் அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. சரி, ஓகே, முடிச்சுக்கலாங்களா?